நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள கருத்து களத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக் தரித்திரம் வேர்சஸ் செழிப்பு. தரித்திரம் வேர்சஸ் செழிப்பு. முன்பெல்லாம் பாவர்ட்டி காஸ்பல் அப்படின்னே சொல்லுவாங்க. ஒரு துறவறம், வறுமை, குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபை, ரிஃபர்மேஷன் சர்ச்சில் கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுடைய ஒரு வறுமை, ஒரு ஏழ்மை, இதை ரொம்ப புனிதமாக கருதின ஒரு காலம் உண்டு. அப்புறம் ப்ராஸ்பேரிட்டி காஸ்பல்னு சொல்லி செழிப்பின் உபதேசம்னு வந்தது. ஆனால் வேதாகமத்தில் பாவர்ட்டினா என்ன, ப்ராஸ்பேரிட்டினா என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒரு பேலன்ஸ் டீச்சிங். இது ஒரு ஆய்வு கருத்துக்களம்னு கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனத்தை வெறுமனே வாசிப்பதினாலே அல்ல, ஆராய்ந்து பார்ப்பதினாலே நித்திய ஜீவன் உண்டு. தமிழில் நிறைய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. குறிக்க விருப்பமான குறிச்சிக்கோங்க. இப்போ தரித்திரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். தரித்திரம், வறுமை, சிறுமை, ஏழ்மை, எளிமை, ஆவியல் எளிமை உள்ளவர்கள். அதுக்கு ஆங்கிலத்தில் எளிமைங்கிறதுக்கும் புவர் அப்படின்னு இருக்கும். புவர் இன் த ஸ்பிரிட். பொதுவாக தமிழில் இருக்கிற சொல் வளம் இல்லாவிட்டால் கிரேக்கம், லத்தீன் போன்ற மொழிகளில் இருக்கிற சொல் வளம் ஆங்கிலத்தில் கிடையாது. ஆங்கிலம் பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. இப்போ லவ் அப்படின்னா தமிழில் ஆசை, பாசம், காதல் நிறைய இருக்குது. அதே மாதிரி க்ரீக்கில் ஃபைலோ, ஈராஸ், அகப்பியோஸ் நிறைய வார்த்தை இருக்குது. எல்லாத்துக்குமே ஆங்கிலத்தில் லவ்மாங்க. இப்போ இங்கே தரித்திரம் என்று சொல்லுவது ஒரு இல்லாமையினால் உள்ள ஒரு வேதனையான நிலை. தரித்திரம் இல்லாமையினால் உள்ள ஒரு வேதனையான நிலை. சிறுமை என்று சொல்லுவது தேவையோடு கூட இருப்பது, நீடி, சிறுமைப்பட்டவர்கள், தேவையோடு கூட இருப்பது. ஏழ்மை அப்படின்னு சொல்வது பொருளாதார குறைவில் இருப்பது. பொருளாதார குறைவில் இருப்பது ஏழ்மை. எளிமை என்று சொல்வது சிம்பிளிசிட்டி. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னா ஆவியில் புவராக இருக்கவங்க பாக்கியவான்கள். ஒரு சிம்பிள் ஸ்பிரிட், பெருமை இல்லாமல், அரகன்ஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்பிரிட், எளிமை. இப்படி அநேக சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்முடைய தமிழ் வேதாகமத்திலையும் கூட இந்த சொற்கள் வெவ்வேறு விதமாக வருது. இப்போ குறிப்பாக தரித்திரங்கிற சொல்ல எடுத்துக்குவோம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அதை நிறைய பேர் சுட்டி காட்டுவாங்க.
லூக்கா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்துக்கோங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இயேசு சொன்னார் அப்படி சொல்லுவாங்க. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். பாவர்ட்டி காஸ்பலுக்கு அதிகமாக எடுத்த ஒரு வசனம் இது. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. பரலோக யாருடையது? பரலோக ராஜ்யம் தரித்திரருடையது. அப்படி இது சரியா தப்பா ஒரு கேள்வி வருது. இயேசு தானே சொல்லியிருக்கிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், கான்டெக்சுவல் என்ன கான்டெக்ஸ்டில் இதை சொன்னார் அப்படின்னு பார்க்கணும். பிரியமானவர்களே, அதுக்கு 20வது வசனத்திலிருந்து திரும்ப வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ பசியாக இருக்கணுமா? நல்லா சாப்பிட்ணுமா? பசியாக இருந்தால் தானே பாக்கியவானாக இருக்க முடியும். சாப்பிடாதீங்க அப்படி சொல்ல முடியுமா? வேதம் எழுதும்போது நான் உங்களுக்கு ஒரு செமினாரில் சொன்னேன், சாப்டராக பிரிக்கலை. பின் நாட்களில் 13ஆம் நூற்றாண்டில் தான் சாப்டர்ஸ் பிரித்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் கழித்து தான் வசனம் பிரித்தாங்க. இதை லூக்கா எழுதும்போது சாப்டராக எழுதலை, ரன்னிங்கில் எழுதுகிறார். ஒரே மாதிரி எழுதுகிறார். தரித்திராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் சொன்ன அதே பகுதியில் தான் பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அப்போ எல்லாம் என்ன செய்யுங்க? அழுங்க. அப்படிதானே போட்டிருக்கு. தரித்திராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் சொன்ன அதே பகுதியில் தான் அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்னு இருக்கு. 22ஆம் வசனம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவன் தயவுசெய்து ஜெபம், ஆண்டவரே இதெல்லாம் எல்லாரும் செய்யணும். ஆண்டவரே ஜனங்க என்ன செய்யணும்? என்ன பகைக்கணும், புறம்பாக்கணும், நிந்திக்கணும். நான் என்னுடைய பெயரை பொல்லாதவன் எல்லாம் சொல்லணும். அப்போ நான் பாக்கியவானாக இருக்க முடியும். ஜெபிக்க வேண்டியது தானே. 23ஆம் வசனம். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். உங்களுக்கு சந்தோஷம்லாம் பரலோகத்தில் கிடைக்கும். பரலோகத்தில் போய் நீங்கள் களி கூறலாம். அதனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் பாடுபடுங்க, பசியாக இருங்க, தரித்திரமாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழுதுகிட்டே இருங்க அப்படி ஜெபிக்கலாமா? அதை வச்சு ஒரு டாக்டரின் உருவாக்குனாங்க, தரித்திராக இருக்குது பாக்கியம் அப்படின்னு. பிரியமானவர்களே, அங்கே நம்ம வாசிக்கும்போது இதே சுச்சுவேஷனை மார்க் சொல்கிறார் பாருங்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 29. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். இப்போ இயேசுவின் நிமித்தம் இதெல்லாம் விட்டுட்டோம், குடும்பத்தை விட்டுட்டோம், சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டோம். இயேசுவின் நிமித்தம் விட்டவன் எவனோ. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நிமித்தமாக விட்டவன் எவனோ, வீட்டை விட்டவன், நிலத்தை விட்டவன், இம்மையில் 100 அத்தனையாய் அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு சொல்லியிருக்கார். பிரியமானவர்களே, இயேசு நிமித்தம் ஒரு வீடு வேண்டான்னு விட்டவனுக்கு இந்த பூமியில் இப்போ எத்தனை வீடு கிடைக்கணும்? 100 வீடு கிடைக்கும். என்னங்க, ஒரு இடத்துல தரித்திரம் இருக்குது, பாக்கியவான்கள்னு இருக்குது, இம்மையிலே உனக்கு 100 எத்தனையாக தருவாங்கன்னு இயேசு சொல்கிறாரு. பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். பிரியமானவர்களே,
இதே பேசேஜ் நம்ம எந்த சூழ்நிலையில் என்று பார்க்கும்போது அதே வசனம் மத்தேயுவில் எழுதியிருக்காரு. மத்தேயு 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். இதை எழுத்தின்படியே சரி, 100 தனியாக வீடு வேணும், அவர் நிமித்தம் நான் விட்டேன், 100 தனியாக வீடு தருவார், 100 தனியாக சொத்து தொகம் தருவார். அதே வேத பகுதி எடுத்து வச்சுட்டு 100 தனியாக மனைவி தருவார்னு சொல்ல முடியுமா? அப்படி தானே போட்டிருக்கு. என் நிமித்தமாய் மனைவியை விட்டவன் எவன் அவனுக்கு 100 மனைவி கிடைக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. அந்த வசனத்தில் தன் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவதுன்னு இருக்குது. அதை விட்டவன் எவனோ அவனுக்கு இம்மையில் 100 அத்தனையாக அவன் அடைவான் அப்படின்னு சொல்லி வசனம் எடுக்க முடியுமா? இதுதான் எழுத்தின்படி வேதத்தை நம்ம பார்க்க முடியாது. வேத வசனத்தை நம்ம எழுத்தின்படி வியாக்கியானம் பண்ண முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆவியில் எழுத்து கொல்லும், எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். தரித்திராக இருக்கவங்க பாக்கியவான்கள், அதனால் நம்ம தரித்திராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரியமானவர்களை இல்லைன்னா அங்கே 100 அத்தனையாக தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 99 எங்கே போய் தேடுறதுன்னு அலையக்கூடாது. எழுத்தின்படி நம்ம வேதத்தை தியானிக்கலை. ஆவியின்படி அதுக்குரிய பொருள் என்ன, ஆவியானவர் அதுக்கு கொடுக்குற விளக்கம் என்ன? மத்தேயு 19:27 பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். ஒரு கேள்வி அவன் கேட்குறான். நான் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விட்டுட்டேன், எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விட்டுட்டு இப்போ நான் ஆண்டவரை பின்பற்றுறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இயேசு ஆண்டவர் நிமித்தம் நம்ம தரித்திரரான கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குவார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். தரித்திரம் ஐஸ்வர்யத்தை கூட நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், நிறைய பேர் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறாரா? பைபிளில் போட்டிருக்கு. நிறைய இடங்களில் வசனங்களை எடுத்து பைபிளில் போட்டிருக்கு அப்படியும். பைபிளில் யார் சொன்னால்? பைபிளில் இருக்கிற சில வசனம் பிசாசு சொன்னதாக இருக்கும், சில வசனம் அந்த வேத புருஷர் அவங்க சூழ்நிலையில் சொன்ன வசனமாக இருக்கும். அவங்க பெரிய ரெவலேஷனில் ஆவியில் ஏவப்பட்டு தான் எல்லாம் சொன்னாங்களா என்று சொல்ல முடியாது. அன்றைக்கி அண்ணால் சொல்கிறாங்க, அதான் நம்ம டாக்டர் தரித்திரர் அவர் தான் உண்டு பண்ணுறாரு, ஐஸ்வர்யங்களை அவர் தான் உண்டு பண்ண, தரித்திரர் அவராக உண்டு பண்ணுறாரு. இன்னொரு கருத்துக்களத்தில் வேணால் ஏன் நம்ம தரித்திரர் ஆகிறோங்கிறத அவங்களுக்கு பேசுகிறேன். பைபிளில் நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஏன் நம்ம தரித்திரர் ஆகிறோம். இன்றைக்கி அது அண்ணாளுடைய ஒரு பெர்செப்ஷன். அதுக்கு முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா தெளிவாக புரியும். எப்போவுமே ஒரு கான்டெக்ஸ்டாக வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். அவரை கொல்றாரு, அவர் கொல்றாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அங்கே பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு அவங்களுடைய வெளிச்சம்னா பொய்யினாவே கர்த்தர் அனுமதிக்கிறார், பொய்யினாவே கர்த்தர் அனுப்புகிறார். எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ எதுனாலும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ஆனால் பின்னால் தீர்க்க தரிசனங்களில் வரும்போது நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த பொய்யினாய் வந்தால் கர்த்தர் அனுப்புகிறார், கொல்றாருன்னா கர்த்தர் கொல்றார், உயிர்ப்பிக்கிறாருன்னா கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அப்போ இங்கே தரித்திரனாங்கன்னா கர்த்தர் அவன் தரித்திரனா படைச்சிட்டார். ஒரு ஐஸ்வர்யவானா கர்த்தர் அவனை ஐஸ்வர்யவானா படைச்சிட்டார். இல்லை பிரியமானவர், கொஞ்சம் நம்ம காரியங்களை
ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படி நன்மை தீமை அப்படின்னு ஒன்று இருக்குதோ, எப்படி சாபம் ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்குதோ, அதே போல் தரித்திரம் ஐஸ்வர்யம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஒன்றுக்கொன்று விரோதமானது. சாபம் ஆசீர்வாதம், லாபம் நஷ்டம், இருள் ஒளி இருக்குது, நன்மை தீமை இருக்குது. அதே போல் தரித்திரம் ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியாக இருக்கிறனால ஒரு சின்ன நீண்ட பகுதி உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. வாசிக்க தான் போகிறேன், இது ஒரு ஆய்வு கருத்துக்களம்னு சொன்னேன், அதனால் நிறைய வசனங்களை ஆய்ந்து பார்க்குறோம். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 68 வசனம் இருக்குது. அதில் முதல் 14 வசனங்களும் ஆசீர்வாதம். மீதமுள்ள 54 வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சாபம். சாபம் என்றால் நாம் விரும்பாத ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதுக்கு பேர் சாபம். நாம் விரும்பாத ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதுக்கு பேர் சாபம். நாம் விரும்பாத ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கு, அது தேவனால் உள்ள சாபம். இங்கே குறிப்பாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதனால வர்ற சாபம். அப்போ ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்கள். 1ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 8ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் களஞ்சியம். இப்போ அன்னைக்குள்ள ஒரு ப்ராஸ்பெரிட்டியை பார்க்குறோம். உன் மாடு நிறையா பெருகும், நீ செய்கிற தோட்டத்தில் நல்லா கனி கிடைக்கும், ஆட்டு மந்தை பெருகும், உன் களஞ்சியத்துலேயும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். 11 உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அதை முடிக்கும் போதே ஆசீர்வாதத்தில் ஒரு முடிவு, அதாவது காரியத்தின் கடைத்தொகை, அது ஒரு முழுமை. நீ கடன் வாங்க மாட்ட, நீ கடன் கொடுப்ப. அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டி என்ற சொல்லினுடைய பொருள் தமிழில் செழிமைன்னு சொல்லுவோம். ப்ராஸ்பரஸ் அப்படின்னா நீ செய்கிறது வாய்க்கும். என்றைக்கு நான் செய்கிற காரியம் வாய்க்குதோ ஐம் ப்ராஸ்பரஸ். என்றைக்கு நான் செய்கிற காரியம் வாய்க்காமல் போகுதோ அன்றைக்கு பாவர்ட்டி, அன்றைக்கு தரித்திரம். நான் செய்கிற வாய்க்கலை. பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஆண்டவர் அங்கே பின்னால் தான் வசனங்கள்லாம் பிரிக்கப்பட்டது. 14 வசனங்கள் என்றால் என்னென்ன சாபங்கள் வரும் என்று சொல்லுவதற்கு 54 வசனங்கள். இல்லை, இப்படி சொல்லலாம், ஒரு 1/5 பிளெஸ்ஸிங்கை பற்றி சொல்லியிருக்கு, 4/5 சாபத்தை பற்றி சொல்லியிருக்கு. சாபத்தை பற்றி பேசாதங்கிறாங்க. பிரியமானவர்களே, வேதத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று எடுத்துக்கொண்டால் நரகத்தை பற்றி அதிகமாய் உள்ளது 4 சுவிசேஷத்தில் மட்டும்தான். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேலை விட, தானியேலை விட, பவுல், யோவான், யாக்கோபு இவங்களெல்லாம் விட நரகம், எரி நரகம், அக்கினி கந்தகம் அவியறதில் நரகம் நரகம் நரகம்னு அதிகமாய் பேசினது என் இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு நரகத்தை பற்றி பேச பயப்படுறாங்க.
சாபத்தை பற்றி பேச பயப்படுறாங்க. தெரியணும் சாபம்னா என்ன. நான் சொன்னது போல் ஒரு பகுதி, 5ல் ஒரு பகுதி ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லிவிட்டு 5ல் 4 பகுதி சாபத்தை பற்றி சொல்லியிருக்கு. இப்படி எடுப்போம். என் பிரசங்கத்தில் 5ல் ஒரு பகுதி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பற்றி சொன்னால் 5ல் 4 பகுதி அவர்களுக்கு சாபத்தை பற்றி சொல்லி நான் எச்சரிக்க வேண்டும். அதான் அதில் நம்ம படிச்சுக்கிறோம். நான் பரலோகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணால் அதை விட அதிகமாக நான் நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும். ஏசு அப்படி தான் நரகத்தை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கார். நீங்கள் வேணால் சுவிசேஷத்தில் ஆராய்ந்து பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க நேரம் இல்லை. 18 உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் நாடுகளின் மந்திகளும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் பிஸ்னஸ் சபிக்கப்பட்டிருக்கும், உன் இன்கம் சபிக்கப்பட்டிருக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. 20வது வசனம், என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழிவு மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். இதுதானே பைபிளில் போட்டிருக்கு. கர்த்தர் தான் வர பண்ணுவார். அப்போ அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளலைன்னா தரித்திரம் வரும். 23 உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமா இருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். 33 உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். பிரியமான நிறைய வசனம் குறிச்சிருக்கிறேன். எல்லாவற்றையும் இப்போ பார்க்க நேரம் இல்லை. அந்த வேத பகுதியை வாசித்து பாருங்கள். ஒரு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய சாபம் தரித்திரத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் தர்றார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய சாபம் தரித்திரத்தை தரும். நம்ம பிஸ்னஸ், நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள், நம்முடைய குடும்பம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் வேணுமா? பிரமாணங்களை கை கொள்ளணும். பிரமாணங்களை கை கொள்ளாமல் போனால் வாழ்க்கையில் தரித்திரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம் வருது? ஒன்று பிரமாணங்களை கை கொள்ளாமல் போகிறது. இன்னும் நம்முடைய சோம்பேறித்தனம், நிறைய காரியங்கள் இருக்குது. அது இன்னொரு ஸ்டடிக்குள்ளே போனால் தனியாக நேரம் ஆகிடும். ஏன் எனக்கு தரித்திரம் வருது? 7-8 காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று பிரமாணங்களை கை கொள்ளாமல் போவது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிரியமானது நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இயேசுவின் நிமித்தம் ஒருவேளை நம்முடைய ஆரம்பம் எத்தனையோ காரியங்கள் நம்ம அவருக்காக விட வேண்டியதாக இருக்கும். ஆரம்பம் அற்பமாக இருக்கும். ஆனால் இம்மையிலேயே கர்த்தர் பேசிட்ட சொல், இம்மையிலேயே உனக்கு நான் 100 எத்தனையாக தருவேன், 100 fold நான் தருவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். இது ஒரு லாஜிக். நம்முடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். யோபுடைய இந்த கடைசி காலத்தில் வாசிக்கிறோம். 42:12 வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. நீங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், 7000 ஆடுகள் அவனுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த நெருக்கத்துக்கெல்லாம் பிறகு அவனுக்கு 14,000 ஆடுகளும் முதல்ல அவனுக்கு 3000 ஒட்டகம் இருந்துச்சு. இப்போ 6000 ஒட்டகம் வந்துடுச்சு. முன்பு 500 ஏர் மாடுகள் இருந்துச்சு. 1-3 வாசித்து பாருங்கள். 500 ஏர் மாடுகள் இருந்துச்சு, இப்போ 1000 ஏர் மாடுகள். முந்தைய 500 கழுதை இருந்துச்சு, இப்போ 1000 கழுதை உண்டாயிட்டு. பிரியமானவர்களை, முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கணும். இதில் பாவர்ட்டி காஸ்பல் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்லாம் ஒன்றும் கிடையாது.
இயேசுவுக்காக நம்ம தரித்திரத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தரித்திராகும் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். பாக்கியவான்கள் என்ற சொல்லினுடைய பொருள் என்வியபிளி ஹாப்பி. இப்போ நம்ம முதலாவது வசனத்துக்கு வருவோம். இப்பொழுது தரித்திராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்னா என்ன இயேசு சொல்கிறாரு? பிளஸட், பாக்கியவந்தர் அப்படின்னு தெலுங்கில் சொல்லலாம். பாக்கியவான் அப்படின்னா என்வியபிளி ஹாப்பி அப்படின்னு சில மொழிபெயர்ப்பில் இருக்கும். 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு பேர் சொல்கிறேன். ஒரு ஊழியக்கார் ஃப்ரான்சிஸ் ஐயா இருக்கட்டும், அவர் தரித்திரத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் பாக்கியவான் எப்படி இருக்க முடியும்? அவரை பார்த்து பொறாமைப்படுவாங்களே, யாராவது பரிதாபப்படுவாங்க. நான் கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு வந்த பிறகு 4 பேர் என்னை பார்த்து பரிதாபப்படணுமா? இல்லையே. நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு 4 பேர் பார்த்து பொறாமைப்படணும். இப்போ ஆண்டவர் ஃப்ரான்சிஸை பார்த்து ஐயா பார்த்து சொல்கிறாரு, தரித்திரம் இருக்கிற நீ பாக்கியவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரம் இருக்கிற நீ 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலைக்கு நீ வருவாய் என்ற அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீ தரித்திரத்தில் இருப்பது பாக்கியம் அல்ல. இன்றைக்கு இயேசுவின் நிமித்தம் எத்தனையோ காரியங்கள் நம்ம இழந்து போயிருப்போம். ஆண்டவ 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்மை உயர்த்துவாரே ஒழிய பெரியமல்ல யாரும் நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டு பிச்சை போடுற நிலைக்கு வைக்கவே மாட்டார். அதுதான் அதனுடைய ஆழமான பொருள். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோ. பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு முறை சொல்கிறேன். இயேசு பிறக்கும்போது அவர் எங்கே பிறந்தார்னு தெரியாமல் நிறைய பேர் மாட்டுத்தொழுவம்பாங்க. பாட்டு கூட இருக்க மாட்டுத்தொழுவத்தில் பிறந்த நிறையன்னு. இயேசு மாட்டுத்தொழுவத்தில் பிறக்கலை. வேத வசனத்தை தெளிவாக ஆராய்ந்து பாருங்கள். இயேசு எங்கே பிறந்தாரோ சொல்லுங்கள். பிரியமானவர்களே, பைபிளில் தெளிவார். அவர்கள் அங்கே இருக்கையில், பெத்லகேமில் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினால். அப்போ சத்திரத்துக்கு போகணுன்னாலே என்ன பிறந்துருச்சு? குழந்தை பிறந்துருச்சு. நம்ம ட்ராமாவில் என்ன பண்ணுவோம்? மரியாளுக்கு வயத்தில் தலையனெல்லாம் வச்சு கட்டிடுவோம். சத்திரத்துக்கு கழுதையில் போவாங்க. அந்த நேரத்தில் கழுதையில் ராஜாக்கள் தான் போவாங்க. ஒரு ஏழை, ஒரு ஆட்டுக்குட்டி கூட பலியிட வக்கில்லாதவங்க அவங்க கழுதையில் போகிறாங்களே. பிஜிஎம் காரில் போன மாதிரி படம் வரைஞ்சிருக்கீங்க. நடந்து பாவம் நாசத்துலேருந்து நடந்து வந்திருக்காங்க. எங்கே குழந்தை பிறந்து தெரியாது. ஏதோ சைடு வரும் ரைடு வரும். முன்னணை அப்படின்னா சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாட்டு தொழுவத்தில் மூங்கிலோ சின்ன ஃபென்ஸ் இல்லைனா ரீப்பர் வச்சு ஒரு ஃபென்ஸ் அடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே தான் வைக்கோல்லாம் போடுவாங்க. அந்த தண்ணி தொட்டியை ஒரு பக்கெட்டில் அதுக்குரிய தண்ணியை வச்சு அந்த ஃபென்ஸுக்குள்ளே தான் வைப்பாங்க. இல்லைன்னா அது அந்த வைக்கோல் அந்த இடமெல்லாம் பரப்பி விட்டுரும் மாடு. ஒரு சின்ன ஒரு 1.5 அடி உயரத்துக்கு இப்படி ரீப்பர் அடிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க. சரி, அதுக்கு பேர் தான் முன் அணை. முன்னால் இருக்கிற ஒரு அணை. வெறும் தொழுவத்தில் இல்லை, அந்த மாட்டுக்கு வைக்கோல் வைக்கிற இடத்துல அவரை கொண்டு கிடத்துனாங்க. அவர் பிறந்த இடம் கூட தெரியாது. கேத்தலிக் என்சைக்ளோபீடியெல்லாம் மரத்தடியில்லைன்னு சொல்கிறாங்க. மரம் இருந்துச்சோ இல்லையோ நமக்கு தெரியாது. எங்கே பிறந்தாருன்னு தெரியாது. கடைசியில் மாட்டுக்கு வைக்கோல் வைக்கிற இடத்துல கொண்டு அவரை கிடத்துறாங்க. சின்ன ஒரு 1.5 அடி அகலம் 1.5 அடி உயரத்தில் அந்த ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே கிடத்துறாங்க. பிரியமானவர்களே, அடையாளம் கந்தை துணியில் சுற்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். மன்னித்து கொள்ளுங்க, நான் ஒரு வியாக்கியானத்தில் அதை படித்தேன். அந்த காலம் படித்தது. கந்தை துணி அப்படின்னா ஸ்வாப்லிங் கிளாத்ஸ். ஸ்வாப்லிங் கிளாத் அது என்னங்க அந்த துணி? நான் படித்ததை சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. அந்த நாட்களில் பெண்கள் மாதவிடாய் நாட்களில் துணி பயன்படுத்துவாங்க.
அதை திரும்ப திரும்ப துவைத்து கூட பயன்படுத்துவாங்க. இப்போ தான் நாப்கின்ஸ்லாம் இருக்குது, பயன்படுத்தி தூர போட்டுடுறாங்க. ஆனால் யாத்திரையில் போகும்போது அதை தூக்கி தூரமாக போட்டுருவாங்க. அந்த துணியை தூக்கி தூரமாக போட்டுருவாங்க. தாங்க முடியல, வேறு துணி இல்லை. அவர் பிறந்தபோது தீட்டு துணியிலே அவர் சுத்தப்பட்டார். நிறைய பேர் சொல்ல ஏற்றுக்கவே முடியல. அவர் உடம்பில் பட்டது தீட்டு துணி. அவரை கொண்டு கிடத்தினது முன்னான. அவர் முதல் நாள் தாய்ப்பால் சாப்பிட்டது மாட்டு தொழுவத்தில். இதுதான் அவருடைய பிகினிங். இயேசு மரிக்கும்போது அவருடைய லாஸ்ட் சப்பை நல்ல மெத்தையெல்லாம் விரிக்கப்பட்டு, நல்லா குஷன்லாம் வைக்கப்பட்ட ஒரு மேலறையில் அவருடைய லாஸ்ட் சப்பை, அவருடைய ஃபர்ஸ்ட் ஈட்டிங் ஒரு தொழுவத்தில், அவருடைய லாஸ்ட் ஈட்டிங் மெத்தையெல்லாம் விரிப்பட்ட, கம்பளங்கள்லாம் விரிக்கப்பட்ட ஒரு மேலறையில். அவர் முதலாவது உடுத்தினது ஒரு கந்தை துணி, இல்லைன்னா தீட்டு துணி. ஆனால் இயேசு மரிக்கும்போது அவர் போட்டிருந்த துணி விலையேற பெற்ற வஸ்திரம். கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அந்த பஸ்கா பண்டிகைக்காக தான் அங்கே வந்திருக்காங்க, கண்ட்ரோல் அந்த மாப் கண்ட்ரோல் பண்ண. அவங்களுக்கு ஒரு பற்றிலாம் தெரியாது. அவங்க ரோமன் சோல்ஜர்ஸ். ஒரு குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டு அவனை சிலுவையில் அடிந்து கொல்ல போகிறாங்க. ஏற்கனவே ஒரு வஸ்திரத்தெல்லாம் கலட்டி அவர் அடின்னு அடித்து பிச்சு எடுத்தாச்சு. இப்போ அது மேலே அந்த வஸ்திரத்தை போட்டு சிலுவையை தூக்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளோ இரத்த கரைகள் அந்த வஸ்திரங்களில் பட்டிருக்கும். அந்த பெருமை மிக்க ரோம போர் வீரர்கள் இந்த பீஸ் எனக்கு வேணும், அந்த பீஸ் எனக்கு வேணும், ஒவ்வொருத்தரும் ஒரு பீஸை எடுக்கிறான். இன்றைக்கு இப்படி எடுப்பாங்களா ஒரு அடிமையனுடைய பீஸை? அதில் எல்லாம் எடுத்த பிறகு அவருடைய உள்ளாடை, உள்ளங்கி, அந்த உள்ளங்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அவெல்லாம் எனக்கு வேணுங்கிறான். அது யாருக்கு வேணும்னு கொடுக்க முடியல. அந்த உள்ளங்கியின் மேலே ரோம சோல்ஜர்ஸ் சீட்டு போட்டு அந்த உள்ளங்கி எடுத்தார்கள் என்று சொன்னால், அவர் மரிக்கும்போது அவர் தரித்திருந்த உள்ளங்கி எவ்வளோ விலையேற பெற்றது. அது ரொம்ப ஸ்பெஷல். மேலேருந்து கீழே வரைக்கும் தையலே இல்லாமல் அந்த வீவிங்லேயே அது அங்கி மாதிரி செய்யப்பட்டிருந்தது. நீங்கள்லாம் காஸ்ட்லி ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்லலை. ஆனால் என் இயேசு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கந்த துணி கிடையாது. 4 பேர் எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும், எனக்கு வேணும்னு அந்நியர் சோல்ஜர்ஸ் சீட்டு போட்டு அந்த துணியை எடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, அவர் பிறந்தபோது மாட்டு தொழுவத்தில் அவரை கடத்தினாங்க. அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் அவரை கடத்தினாங்க. என் வேதம் சொல்லுது. இறந்தபோது அங்கே அந்த இடத்துல சாணாங்கன்னு அசுத்தம் இருந்திருக்கும். ஆனால் நல்ல வாசனை திரவியங்களை பூசி அவரை கிடத்தினார்கள். அப்போ அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு? முதலாவது சங்கீதம் 35:27 வாசிங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். பிரியமானவர்களே, தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அங்கே சுகத்தை இருக்குது. நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது which had pleasure in the prosperity of his servants. தமது ஊழியக்காரருடைய செழுமையை விரும்புகிற கர்த்தர், வளத்தை விரும்புகிற கர்த்தர். முதல் குறிப்பு வச்சுக்கோங்க, ஹிஸ் டிசையர், காட்ஸ் டிசையர். நம்ம எல்லாமே
நன்மை குறைபடாமல் இருக்கணும். நம்முடைய வளத்தை கர்த்தர் வெறும் குறிப்பிட்டு நான் சொல்ல போகிறேன். அவருக்கென்று ஊழியம் செய்கிறார்கள். எவ்வளோதான் எல்லாவற்றிலும் அவருக்காக குறையப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நம்முடைய வளத்தை விரும்புகிறார். பிரியமான இதை சாட்சிக்காக சொல்கிறேன், தவறாக நினைக்காதீங்க. உலகப்பிரகாரமாக நான் ஆசிரியர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போவுமே சில அதிகமான பொறுப்புகள் எனக்கு இருந்ததுனால தொழிலில் சொல்லுவாங்க பேர்க்ஸ் அப்படிம்பாங்க. சில பேர்க்ஸ்லாம் கொடுத்து எனக்கு கவர்மெண்ட் சேலரியை விட அதிகமாக கிடச்சிட்டு இருந்துச்சு. டீச்சிங் ஜாபில் இருந்தேன். சில பேர்க்ஸ்லாம் எனக்கு கொடுத்து கவர்மெண்ட் சேலரியை விட அதிகமாக எனக்கு கிடச்சிட்டு இருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் அந்த வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வரோம். எனக்கு பாஸ்டர் எவ்வளோ கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க, இப்படிலாம் எந்த விதமான டாக்கும் கிடையாது. பிரியமானவர்களே, ஜூன் மாதம் ரிலீவ் ஆகிறேன். அந்த மாதிரி சம்பளம் என் கையில் இருக்குது. ஜூன் மாதம் ஓடிடுச்சு. ஜூலை ஆகஸ்ட் ரொம்ப நெருக்கமான நேரம். ஐயா ஒரு வீடு பார்த்து கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டு வாடகை 700 ரூபாய். பிட் அண்ட் பீசஸாக 5ஆம் தேதிக்குள்ளாக 700 ரூபா ஐயா கொடுத்தாங்க, சுந்தர ஐயா. இப்போ ஈபிஆர் கட்டுறது, முறவாசலுக்கு யார் கொடுக்கறது, எங்கள் 2 பிள்ளைகள் என் கூட இருக்காங்க. பிள்ளைகளுடைய படிப்பு என்ன பண்ணுறோம், ஒன்றுமே ரொம்ப நெருக்கம், ரொம்ப நெருக்கம். ஆகஸ்ட் அதை விட நெருக்கம். எத்தனையோ நாள் என் மனைவி பட்டினியாக இருந்திருக்காங்களா, பின்னால் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. ஒரே ஒரு செட் யூனிஃபார்ம். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே அவங்க அதை துவைச்சி போடுவாங்க. காலையில் நான் அயர்ன் பண்ணி கொடுப்பேன். ஒரு செட் யூனிஃபார்ம் தான். தப்பு குறைன்னு சொல்ல, உலக பிரகாரமாக கவர்மெண்ட் சேலரியை விட அதிகமான சேலரி நான் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். ஆகஸ்ட் எண்டில் ஃபஸ்ட் சுந்தரியாக கேட்டாங்க, கப்பல் எப்படி போகுதுன்னாங்க. ஆடி போகுதுன்னு. ஐயா சொன்னாங்க, கப்பல்னா ஆடி தான் போகும்னாங்க. கேட்டிங்க, சொல்கிறேன் ஐயான்னு. பிரியமானவர்களே, இங்கே பக்கத்தில் தான் நாங்கள் வீடு இருந்தோம். ஒரு நாள் காலையில் சாயந்தரம் என் மனைவி வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர்மா இப்போ என் கடையில் போய் 100 மில்லி எண்ணெய், 1/4 கிலோ அரிசி அப்படிலாம் கேட்க ரொம்ப வெக்கமாக இருக்கு. நாங்கள் ரேஷன் ரைஸ், எனக்கு ரேஷன் ஷாப்பே எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போவும் நான் ஒயிட் கார்டு தான். நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ரேஷன் ரைஸ் வாங்கிடுவோம். இப்போ எனக்கு கடையில் போய் 1/4 கிலோ அரிசி 100 மில்லி எண்ணெய்ன்னு கேட்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பான்னாங்க. நான் பெரிய விசுவாசம்லாம் இல்லை, சும்மா கமெண்ட்ஸ் அடிப்பேன்லாம். இந்த மாதிரி கமெண்ட் அடித்தேன், நமக்கு ரேஷன் அரிசி வாங்க காசு இல்லைன்னா கர்த்தர் பிரியாணி அரிசி தருவார்மா அப்படின்னு சொன்னேன். பெரிய ஃபேத் கன்ஃபெஷன்லாம் இல்லை, ஜாலி ஸ்டேட்மெண்ட்டு சொல்லி 20 நிமிஷத்தில் இந்த அரை மூட்டை, இந்த 25 கிலோ அரிசி சொல்கிறோம் இல்லையா, அந்த அரை மூட்டை பெஸ்ட்டு ரைஸ், பொன்னி ரைஸ் ஒருத்தங்க கொண்டு வந்தாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த பெரிய மூட்டை இருக்கு இல்லையா, அரிசி எங்கள் வீட்டுக்கு வந்தது. அதை வச்சு என்ன பண்ணன்னு தெரியல. நாங்கள் ரொம்ப ரைஸ் ஈட்டர் கிடையாது. நிறைய வீடுகளுக்கு அந்த அரிசி கொடுத்து விட்டோம். இது வரைக்கும் நன்மை குறைபடவில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரங்களை அனுமதிப்பார், குறைவுகளை அனுமதிப்பார். ஆனால் தரித்திரம் இருக்கிற நாம் பாக்கியவான்களாகும். ஒரு ஊழியக்காரனை பேர் சொல்லலாம் விரும்பலை. ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, சத்தியமாக ராபர்ட் சைமனுக்கு ஃபாரின் எய்டு வருது. அவர் நம்பிக்கை பாருங்கள். அப்படியெல்லாம் இப்படிலாம் செய்ய முடியுமா? இந்த வர்ற இந்த 100 விசுவாசியும் கொடுக்குற காசு தான். எந்த ஃபாரின் எய்டும் கிடையாது, எந்த ப்ராஜெக்டும் கிடையாது. ஆர்ஃபனேஜ் நடத்தலை, ஹோம் ஃபார் தி ஏஜ் நடத்தலை, இவங்களுக்கு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்னு வெளிநாட்டு காசு வாங்கியும் நடத்தலை.
4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரே ஒழிய ஒருபோதும் நமக்கு தரித்திரம் வராது. அவருக்கு ஊழியம் செய்களுடைய செழிமையை அவர் விரும்புகிறார். அவங்களுடைய வளத்தை அவர் விரும்புகிறார். ஸோ நம்ம ப்ராஸ்பரஸாக இருக்கணுங்கிறது இட் இஸ் ஹிஸ் டிசையர். நிறைய நாட்களில் ஜீரோ பார்த்துருக்கேன், ஆனால் இது வரைக்கும் கர்த்தர் கைவிட்டு நான் பார்க்கவே இல்லை. அவர் கைவிட மாட்டார். ஜீரோ வந்திருக்கு. ஆனால் எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய அதிசயங்களை விளங்க பண்ணியிருக்கிறார். நிறைய சாட்சிகள் உங்களை உற்சாகப்படுத்த சொல்ல முடியும். பிரியமானவர்களே, என்னுடைய மகா அவங்க எம்ஃபில் முடிக்கும் முன்னாலே WCCயில் ரெகுலர் காலேஜில் வேலை கிடச்சிச்சு. அவங்க வேலை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் எங்கள் அக்கா மகளுக்கு திருமணம் வருது சென்ட் பால்ஸில். அப்போது அந்த ரிசப்ஷன் சாப்பாடு இல்லை, வெறும் ரிசப்ஷன், அந்த சேர்ஸு, அந்த லைட் அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கெல்லாம் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த லைட் அரேஞ்ச்மெண்ட் இதுக்கெல்லாம் என் கையில் 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க. சாப்பாடு மற்றெல்லாம் அவங்க, வெறும் அந்த ரிசப்ஷன், அந்த சேர்ஸு, அந்த லைட்டு, அந்த பூ அரேஞ்ச்மெண்ட்டு, அந்த மாதிரி 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கி எனக்கு அந்த காட்சி நினைவு இருக்குது. அந்த கிரவுண்டில் நின்று அப்படியே வானத்தை எட்டி பார்த்தேன். என் பொண்ணு இப்போ காலேஜில் லெக்சராக சேர்ந்துட்டேன். அடுத்தால அவளுடைய மேரேஜ் பார்க்கணும். 5 பைசா சேவிங்ஸ் இல்லை, 5 பைசா சேவிங்ஸ் இல்லை. ஆனால் என்ன பண்ணுவேன், நான் எது தப்பாக பண்ணுறேன்னா, நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அது என்ன பண்ணேன். பிரியமானவர்களே, கொஞ்ச நாளில் என் மகளுடைய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன். என் பையன் ஃபாரினில் இருக்கிறான். அவன் வந்திருந்தான். அவன் கொஞ்சம் டாலர்ஸ் கொண்டு வந்தான். நல்ல ஒரு ஹை அண்ட் கிரெடிட் கார்டு இருக்குது. கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவன் பர்ஸோட அந்த டாலர்ஸ், கிரெடிட் கார்டு எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஜஸ்ட் டே பிஃபோர் மேரேஜ். ஆண்டவர் கைவிட்டாரா? உடலையே. ஒரு பைசா கடன் இல்லாமல், திரும்பவும் சொல்கிற 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நடந்ததே ஒழிய வீண் செலவுகளை தவிர்த்தோம். ஒரு பூ டெக்கரேஷன் கூட நான் காசுலாம் செலவழிக்கலை. டான் பாஸ்கோ ஸ்கூலில் தான் வச்சேன். இந்த இதெல்லாம் இந்த இங்கே உள்ளதெல்லாம் கேட்டால் ரொம்ப ரேட் சொன்னாங்க. சாதாரண ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் தான் வச்சேன். ஆனால் 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நடந்தது. ஒரு பைசா நான் என் கல்யாணத்துக்கு வாங்கினதில்லை, என் மக கல்யாணத்துக்கு வாங்கினதில்லை, கடனே நான் கடன் வாங்க மாட்டான்னு சொல்லி இது வரைக்கும் கடன் கிடையாது. பெருமைக்காக சொல்லுங்க. கர்த்தர் ஊழியக்காரனுடைய செழுமையை விரும்புகிற கர்த்தர் எப்படி ஆகிலும் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் கிறிஸ்து, இட் இஸ் இஸ் டிசையர். 2வது 2 கொரிந்தியர் 8:9 வாசியுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. பிரியமானவர்களே, அவருடைய காட்ஸ் டிசைன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இயேசு ஏன் தரித்திரானார்? ஏன் இந்த மாதிரி தரித்திர அவர் பிறந்தார்? இது நிறைய பேர் தப்பா ஆவிக்குரிய தரித்திரம். இயேசு ஆவிக்குரிய பிறகு தரித்திரானாரா? இல்லையே. இது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். அப்படின்னா இயேசு தரித்திரமானது ஆவிக்குரிய இல்லையே. அவர் தன்னுடைய அவரை கண்டவர்கள் தேவனை தான் கண்டாங்க. அவர் தேவனாக தான் அறியப்பட்டார். ஆனால் ஏன் தரித்திரான்னா நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு. அவர் ஏன் பாவமானார்? நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படிக்கு. ஏன் அவர் சாபமானார்? நம்முடைய சாபங்கள்லேருந்து அவர் விடுவிக்கும்படிக்கு. ஏன் அவர் தரித்திரானார்? நம்முடைய தரித்திரத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கும்படிக்கு. அது அவருடைய கிருபை. எப்படி ஆண்டவர் நம்முடைய பாவத்திலிருந்து சாபத்தில் நம்ம விடுவிக்கிறாரோ, அதே ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம், அந்த கிருபை, அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறோம்.
நான் தரித்திரராக இருப்பது தேவ சித்தம் அல்ல. எப்படி அவருடைய கிருபையினாலே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்ம மீட்கப்படுகிறோமோ, அதே போல் நம்முடைய தரித்திரத்திலிருந்து நம்ம மீட்கப்படணும். நாம் தரித்திரராக இருப்பது தேவனுக்கு மகிமையாக இருக்கவே முடியாது. ஹிஸ் டிசைர் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, ஹிஸ் டிசைன் ஆன் த கிராஸ் அகெயின் இஸ் அவர் ப்ராஸ்பரிட்டி, அவர் ரிச்னஸ். இது ஆவிக்குரிய பிரகாரமான ரிச்னஸ் என்றால் அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரானாரா? இல்லை, அவர் சர்வபிரகாரமாய் தரித்திரானார். நம்ம சர்வபிரகாரமாக ஐஸ்வர்யவான்களாக, நன்மை குறைபடாதவர்களாக நம்ம இருக்கணும். அதான் தேவனுடைய சித்தம். மூன்றாவது நீதிமொழிகள் 10:22 வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், இது காட்ஸ் டிக்ளரேஷன்ஸ். காட் டிக்ளேர்ஸ். அவர் நம்மை ஆசீர்வதித்தால் நம்ம கண்டிப்பாக ஐஸ்வர்யவான்களாக இருப்போம். பிரியமானவர்களே, இந்த டம்ளரில் ஒரு வாட்டர் இருக்குது. எவ்வளவு தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி இதில் நிற்காது. இல்லைங்க, ஒரு கீரல் இருக்குது. எவ்வளவு தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி இங்கே நிற்காது. இந்த டம்ளர் அப்படி கீழே விழுந்து கிடக்கு. உள்ள தண்ணி ஊற்றினா 2 சொட்டு 3 சொட்டு வேணால் அதில் நிற்கும். ஆனால் அந்த ஒரு டம்ளர் தண்ணி அதில் நிற்காது, அது கீழே படுத்து கிடக்கு, நிமிந்து இல்லை. இந்த டம்ளரை தலைகீழ வச்சுருக்குறோம். ஒரு சொட்டு கூட உள்ளே போகாது, ஒரு சொட்டு கூட உள்ளே போகாது. இல்லை, அந்த டம்ளருக்குள்ள ஒரு சொட்டு விஷம் இருக்குது, இல்லை கெட்டு போகிற பொருள் இருக்குது. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி முழுவதும் கெட்டு போயிடும். டம்ளர் நேராக இருக்கணும், டம்ளர் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் தங்கும். இப்படி கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக, கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்குமே. ஆனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நம்ம வறுமையில் இருப்பது ஆசீர்வாதம் இல்லை. என்ன கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கார் அப்படின்னா, நன்மை குறைவிடக்கூடாது. நான் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்கிறத நான் செய்கிற காரியம் வாய்க்கணும். இங்கே ஐஸ்வர்யம் என்பது பெரிய கோடீஸ்வரம் என்பதில்லை, நன்மை குறைபடக்கூடாது. we are rich. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். அதே அதிகாரம் பின்பகுதியில் எலேசர் சொல்லுவோம், என் கர்த்தர் எஜமானையா மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் பெரிய சீமானாக இருக்கிறார், பெரிய சீமானாக இருக்கிறார். இவ என்னையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தால் நம்ம ஆபிரகாமின் சந்ததி எப்படி தான் இருக்கணும்? பெரிய சீமானாக இருப்போம். அப்போ ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படி தனி காஸ்பல் கிடையவே கிடையாது. பாவர்ட்டி காஸ்பல் அப்படி ஒரு காஸ்பல் கிடையவே கிடையாது. நான் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற பாத்திரமாக இருந்தால் திரும்ப திரும்ப சொல்ல, நான் சீமான் ஐஸ்வர்யவான் என்று சொல்வதெல்லாம் நன்மை குறைபடாது. எல்லாவற்றையும் நான் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் தருகிற தேவன், நான் அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமாக தர்றார். நன்மைன்னு சொல்கிறது குறைபடக்கூடாது. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவன் அந்த வருஷம் விதைத்தான், 100 மடங்கு பெருக பண்ணார். அப்போ ஒரு மூட்டை நெல் விதைச்சா கர்த்தர் ஆசீர்வதிச்சா எத்தனை மூட்டை நெல் எடுக்கணும்? 100 மூட்டை. ஒருவேளை நான் 10 மூட்டை நெல் விதைச்சிருந்தேன், நானே எத்தனை மூட்டை நெல் எடுக்கணும்? அதாங்க ஆசீர்வாதம். அதான் ஆசீர்வாதம். ஒரு சின்ன கணக்கு நான் சொல்கிறேன். ஒரு பையன் சாப்பிட்ற சாப்பாடு, ஒரு நாள் சாப்பாடு ஒரு 4 இட்லின்னு வச்சுக்கோ. ஒரு பையன் சாப்பிட்றது 4 இட்லி. திருப்தியாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 6 இட்லி வச்சுக்குவோம். இப்போ நம்ம சாலமன் ராஜ் என்ன பண்ணுறாரு, ஒரு 4 இட்லியை கொண்டு இயேசு கையில் கொடுக்குறாரு. புருஷர் மாத்திரம் 5000 பேர் திருப்தியாக சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆள் 6 இட்லி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ.
அந்த புருஷர் மாத்திரம் 6 இட்லி சாப்பிட்டாங்கன்னா எத்தனை இட்லி அன்றைக்கி கிடச்சிருக்கு? 30,000 இட்லி. சரி, அங்கே ஸ்திரீகள் சிறு பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அப்போ மொத்தம் எத்தனை இட்லி வந்திருக்கும்? 60,000 இட்லி குறைஞ்சது. அதில் 12 கூட மீதி எடுத்தாங்கன்னா ஒரு கூடையில் எத்தனை இட்லி வைக்கலாம்? இந்த கூடை சைஸ் நமக்கு தெரியலை, சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்களேன். 100 இட்லி, அது ஒரு 1200 இட்லி. அப்போது இந்த 4 இட்லி அன்றைக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 80,000 இட்லியாக மாறி இருக்கிறது. அப்படின்னா எத்தனை மடங்கு பெருகி இருக்கு? 20,000 மடங்கு பெருகி இருக்கு. இதாங்க நம்ம தேவன், பெருக்கத்தின் தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? கணக்கு வாத்தியார், அதனால் கணக்கு போட்டேங்க. ஆனால் இதான் யதார்த்தம். ஆனால் அன்றைக்கி ரெபேக்காளுக்கு சொன்ன மாதிரி கோடியாக பெருகணும். கோடினா கூட கவுண்ட் பண்ணலாம். ஆபிரகாம் மட்டும் சொன்ன மாதிரி வானத்து நட்சத்திரங்கள் எண்ணி பார்க்கவே முடியாது, எண்ணி பார்க்கவே முடியாது. எத்தனை பேருக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்னு தெரில. இந்த இப்போ இருக்கிற நட்சத்திரங்கள் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? நட்சத்திரங்கள் ஃபைனைட். முந்தி சொன்னாங்க 111 நட்சத்திரம்னாங்க, அப்புறம் 1000 சொச்சம் சொன்னாங்க. இப்போ உள்ள சயின்ஸ் என்ன சொல்லி தெரியுமா? இந்த நட்சத்திரங்களை ஒரு செகண்டுக்கு 120 நட்சத்திரம், ஒரு செகண்டில் விட்டு 120 நட்சத்திரங்களாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா, இந்த நட்சத்திரங்களை கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 10 to the power of 15 years 10000 அத்தனை வருஷம் நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் ஒரு செகண்டுக்கு 120 நட்சத்திரமாக கவுண்ட் பண்ணி நீங்கள் இந்த நட்சத்திரங்களை கவுண்ட் பண்ணி முடிக்க முடியுங்கிறது சயின்ஸ். நீங்கள் வேணால் ஏஐட்ட போய் கேட்டு பாருங்கள், இது என்ன சொல்லுங்க தெரில, இது நான் அப்போ படித்தது. பெருக்கம் ஒன்றுமில்லாமல் இருந்து அவ்வளோ வந்துச்சுங்க. அந்த தெய்வம் தான் ஏன் தெய்வம், அந்த தெய்வம் தான் ஏன் தெய்வம். அந்த 4 இட்லியை ஒரு 80,000 இட்லியாக மாற்றிட்டாருங்க. 80,000 இட்லியாக மாற்றிட்டாரு. அந்த தெய்வம் தான் ஏன் தெய்வம். பிரியம்மாவில் சொல்லிகிட்டே போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். அவருடைய டிசைன் நம்மை ஆசீர்வதிக்கணும். அவருடைய டிசைன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அவர் தரித்திரரானார். ஹிஸ் டிக்ளரேஷன், நீ ஆசீர்வாதம் கேட்ட பாத்திரமாரு, நான் ஆசீர்வதிச்சிட்டே போயிட்டுருப்பேன், பெருக பண்ணிடுவேன், ஐஸ்வர்யத்தை தருவேன், நன்மை குறைபட விட மாட்டேன் அப்படிங்கிறார். நிறைய வசனங்கள் நேற்று குறித்தேன், எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமாக கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 1:2-3 வாசிப்போம். நம்ம தெரிந்த ஒரு வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் தான் ப்ராஸ்பரஸ் பர்சன். தேவனுடைய லாஸ், கர்த்தருடைய சட்டத்திட்டங்கள். பிரியமானவர்களே, அந்த சட்ட திட்டங்களில் பிரியமாயிருந்து, அதுக்கு நான் நேற்று ஒரு பேர் கொடுத்தேன், காட்ஸுடைய டைரக்ஷன்ஸ். அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ், ப்ரிசப்ஸ், ஸ்டாச்சூட்ஸ், ஜஸ்டிஸ், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய நியாயங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், இதெல்லாம் தான் அவருடைய டைரக்ஷன். எப்படி இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸால் பைண்டாக இருக்குது. இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸால் பைண்டாக இருக்குது. இப்போ இதை நான் மேலே போட்டால் இது கீழே வரத்தான் செய்யும். அதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்? புவியீர்ப்பு இசை, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதில் தான் அது ஆக்ட் பண்ணுது. அது ஒரு லா, ஃபிசிக்கல் லா. நிறைய ஃபிசிக்கல் லா இருக்குது, கெமிக்கல் லாஸ் இருக்குது, மேத்தமேட்டிக்ஸில் லாஸ் இருக்குது, உலகத்தில் சட்டத்திட்டம் இருக்குது. இப்படி செஞ்சால் என்ன தண்டனை, இப்படி செஞ்சால் என்ன தண்டனை, லாஸ். இதே போல் இந்த ஆவிக்குரிய உலகமும் அவருடைய லாஸில் தான் இயங்குது. நான் தாழ்மையாக சொல்கிறேன்,
இதை மாற்றி அவரும் கிரியை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நான் இந்த ஒரு வெயிட்டான பொருளை மேலே போட்டு அது கீழே வந்து தான் ஆகணும். தட்ஸ் அ லா. பொய்யர் அனைவர் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவாள். இட்ஸ் அ லா. பொய் சொன்னால் அப்படி எந்த அதுதான். அது சின்ன பொய்யா, பெரிய பொய்யா, வெள்ளை பொய்யா, பச்சை பொய்யாலாம் இல்லை. பொய் தான் பொய். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கழிச்சல்லாம். இந்த லாவை மூலமாக தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எப்பப்போ அந்த லாவை பின்பற்றுமோ அப்போ நாமும் நல்லா இருக்கலாம், மற்றவங்களும் நல்லா இருக்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு கிணத்துல தண்ணி எடுக்கிறோம், ஒரு பக்கெட். அந்த பக்கெட்டை கிணத்துல போட்டு தூக்குறோம். அப்போ வெயிட் அதிகமாக இருக்குமா, இல்லை மேலே ஒரு புள்ளி போட்டு அந்த கயத்தை இப்படி பூமிக்கு நேரம் இழுக்கிறோம், அந்த புள்ளி வழியாக இழுக்கிறோம். இப்போ ஈஸியாக இருக்குமா? எப்போ ஈஸியாக இருக்கும்? ஏன்? பக்கெட்டில் தண்ணி எடுத்து தூக்குறோம், ஒரு 25 லிட்டர் பக்கெட்டு தூக்குறோம், அப்படி கயத்தை வச்சு அப்படி தூக்குறோம். அப்போ ஈஸியாக இருக்குமா? அப்படியே ஒரு புள்ளி வழியாக போட்டு அந்த புள்ளியில் இழுக்கும் போது ஈஸியாக இருக்குமா? சொல்கிறீங்க புள்ளியில் போட்டு இழுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, புள்ளியில் போட்டு இழுக்கும்போது நான் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு நேராக இழுக்கிறேன். என் கை இழுக்கிறது புவியீர்ப்புக்கு நேராக இழுக்குது. முதல்ல பக்கெட்டை கிணத்துலேருந்து தூக்கும்போது புவியீர்ப்பு விசைக்கு விரோதமாக நான் தூக்குறேன். கஷ்டமாக இருக்குது. என்னைக்கெல்லாம் நீங்கள் அந்த லாவுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அப்போ ஈஸியாக இருக்கும். தட்ஸ் சிம்பிள். எப்பப்போ அந்த லாவை பிரேக் பண்ணுறோமோ அப்போ கஷ்டமாக இருக்கும். ஒன்வேல போகாதன்னு சொல்லியிருக்கான். ஒன்வேல போனால் எதிர்த்தால் ஒரு வண்டி வந்துச்சுன்னா மாட்டிக்குவான். நமக்கும் கஷ்டம், அவனுக்கும் கஷ்டம். எல்லா பிரமாணங்களும் நமக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தின் பிரமாணங்களை கை கொள்ளும்போது நம்ம செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த வேதத்தின் பிரமாணங்களை கை கொள்ளலைன்னா கண்டிப்பாக அங்கங்கே இடிக்கும். கர்த்தருடைய வேதத்தில் என்றால் இந்த புக்கில் இல்லை, லா இந்த புக்கில் இருக்கிறது எல்லாம் லா இல்லை. குறிப்பாக லேவியராமத்தில் நிறையா லாஸ் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ரபிமார் 633 பிரமாணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பிரியமானில் இன்றைக்கெல்லாம் உள்ள கள்ள உபதேசம், நம்மளாம் நியூ டெஸ்டமென்ட், நமக்கு பிரமாணம் கிடையாது. நம்மளாம் நியூ டெஸ்டமென்ட், நமக்கு பிரமாணம் கிடையாதுங்கிறாங்க. ஏசு எதுக்கு வந்தார்? பிரமாணத்தை அழிக்க வந்தாரா, நிறைவேற்ற வந்தாரா? நமக்கு எதுக்கு கிருபை கொடுத்துருக்கு? பிரமாணங்களை அழிக்கிறது கர்த்தர் கிருபை கொடுத்துருக்காரா, பிரமாணங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுத்துருக்காரா? நிறைவேற்ற தான் கிருபை தந்திருக்கார். நியாயப்பிரமாணம் பொய் சொல்லாதன்னு சொல்லியிருக்கு. அப்படி சொன்னனாலே நம்மளால் பொய் சொல்லாமல் இருக்க முடியலை. பொய் சொல்லாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். எதற்கு எனக்கு கிருபை? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நீதி செய்வதற்கு தான் எனக்கு கிருபை. பயங்கரமான கள்ள உபதேசம். எனக்கெல்லாம் பிரமாணம் கிடையாது. இல்லை, அது லாலெஸ் லைஃப். பிரமாணங்கள் இது முக்கியம் அது முக்கியம்னு சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, ஒன்றான மெய்தேவன், வேறு தேவனே கிடையாது. அந்த ஒரு நாமத்தை நான் வீண்நிலை வழங்க மாட்டேன். அல்லேலூயா அப்படின்னா அல்லேலூயான்னா என்னது? அல்லேலூயான்னா என்னது? யாவே தேவனை துதி. ஹல்லேலூயா அப்படின்னா, ஹல்லேல்னா துதிப்பது. நீங்கள் சில இந்த பாட்டு புக்கில் கூட ஆங்கிலத்தில் பார்க்கலாம், ஹலேல்ஸ்ன்னு போட்டிருக்கோம், துதி பாடல் ஹலேல்ஸ். லூன்னா நம்ம யூன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யூ, ஹலே லூன்னா யூக்கு சமம். யா என்பது அவருடைய பெயர், யாவே. யாவே அதான் நிறைய ஏசாயா, எரேமியா, மல்கியா, எசிகாயா, யான்னா அவருடைய பேர். ஹலே லூ யான்னா யாவே உம்மை துதிக்கிறேன், யாவே உம்மை துதிக்கிறேன். சும்மா ஹல்லேலூயா சொல்லலாமா? அது கர்த்தருடைய நாமத்தை வீணில் வணங்குறதில்ல. சும்மா அப்படி பிரசங்கத்தில் இடையில அப்படியே தூங்குறவங்களாம் எழுப்பி விடுறதுக்காக எல்லாம் போடுங்க ஒரு ஹல்லேலூயா. ஏசு பிரசங்கத்தில் ஹல்லேலூயா சொன்னாரா? இல்லையே.
நிருபத்தில் பவுல் பேதுரு யாராவது ஹல்லேலூயா பயன்படுத்தியிருக்காங்களா? இல்லையே. பிரியமானவர்களே, வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஒரே ஒரு அதிகாரத்தில் 4 தடவை வருது. அதுவும் பரலோகத்தில் அல்லேலூயா கேட்டதுன்னு இருக்குது, பூமியில் இல்லை. பரலோகத்தில் அல்லேலூயா கேட்டதுன்னு ஒரே ஒரு இடத்துல இருக்குது. இன்றைக்கி நம்ம தூக்குறவங்கெல்லாம் எழுப்புறதுக்கு அல்லேலூயா போடு வரல, இதுன்னு பரோட்டாவா போடுறதுக்கு அல்லேலூயா போடணுமா? தேவனுடைய நாமத்தை வீட்டில் தானே வணங்குறோம், என்னன்னே தெரியாமல். அது என்னென்னா, அப்போல்லாம் ஹலோ அங்கே ஒருத்தர் பார்த்தோன்னு, இந்த பென்டெகாஸ்டலுக்கு ரிவைவல் வந்த பிறகு அந்த ஹலோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா சொல்ல ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா அப்படின்னு, ஹலோவுக்கு பதில் தவறான வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் பொய் சொல்ல மாட்டேன், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். எல்லாம் ஒரே பிரமாணத்தில் தானே இருக்குது. பொய் சொல்லாது இருப்பாயாக என்ற பிரமாணத்தில் தானே ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக இருக்குது. நான் எப்படி என்ன செய்கிறேன்? எப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரமாணங்களை அப்ளை பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏன்னா தேவனே அந்த இதில் தான் பைண்ட் ஆக முடியும். அந்த லாப்படி தான் அவரே ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அந்த லாவை மீறி அவர் செய்ய முடியாது. அப்போ பிரமாணம் அதான் அவருடைய டிக்ளரேஷன் போட்டு. சரி, 5ஆவதாக பிரியமல் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிப்போம். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதை நான் பிரியமல் மேன்ஸ் டிஸ்பொசிஷன் சொல்கிறேன். மனிதனுடைய ஒரு மனநிலை, ஒரு லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட். இப்போ இங்கே பார்க்குற முதலாவது கொஞ்சம் வாசிங்க சத்தமாக. பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது சாதாரண லாஜிக் தானே. கர்த்தர் உங்களை 30 மடங்கு ஆசீர்வதிக்கான்னு வச்சுக்குவோம். 1 மூட்டை நெல் விதைச்சா 30 மூட்டை நெல் கிடைக்கும். 2 மூட்டை நெல் விதைச்சிங்கன்னா 60 மூட்டை நெல் கிடைக்கும். நீங்கள் சிறுக விதைத்தால் சிறுக கிடைக்கும், பெருக விதைத்தால் பெருக கிடைக்கும். லாஜிக். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ரொம்ப சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க, கட்டாயமாக இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், எனக்காக இல்லை, புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ கூட்டி எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஹாலு, ஏசி எல்லாம் போட்டிருக்கு, சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிஏ சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க, ஒரு மானிட்டர்லாம் உங்களுக்கு ஹெல்ப் இருக்குது, வசனம் சொல்லும்போது உங்களுக்காக வசனம்லாம் போடுறாங்க. இப்படி ஐஸ்வர்யவான் ஆவது எப்படி அப்படின்னு ஒரு செமினார் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம இங்கே இருக்க இப்போ வந்திருக்க சில பிரதர்ஸ்லாம் நல்ல உலக பிரகாரமான வேலைகளில் சூழ்நிலையெல்லாம் இருந்தவங்க. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வெளிநாட்டிலலாம் வேலை பார்த்தவங்க வந்திருக்கீங்க. இப்படி சேரெல்லாம் போட்டு ஏசி எல்லாம் போட்டு உட்கார வச்சு ஒருத்தர் விடிய விடிய ப்ரிப்பேர் பண்ணி, நேற்றெல்லாம் நான் உணர்ச்சிக்காக சொல்லேன், எங்கே இருந்த தம்பிமாருக்கு தெரியும், தொடர்ந்து நேற்று ப்ரோக்ராம் அதில் அப்படியே ஓன் அவுட்டாக இருக்கும்போது 10-10:15 மணிக்கு தம்பி வீட்டில் எனக்கு சாவி கொடுக்க வரான், நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படி ஒரு ரிசோர்ஸ் பர்சன் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு செமினார் எடுத்தால், ஹவு டு பிகம் ரிச் அப்படின்னு ஒரு செமினார் எடுத்தால், அந்த செமினாருக்கு எவ்வளோ ஃபீஸ் வைப்பாங்க? நான் யாரும் சத்தமாக சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும். ஹவு டு பிகம் ரிச் அப்படின்னு சில பிரின்சிபல் சொல்லிக் கொடுக்க ஒரு செமினார், அவங்களுக்கு சாப்பாடு போட்டு என்ன கொடுப்போம்? நீ யோசித்து பாருங்கள். அங்கே ஃபீஸ் வைக்கிறாங்க,
இப்போது யாரும் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவனவன் மனதில் நிர்ணயித்தபடியே. இப்போ ஒருத்தர் நினைக்கிறாங்க, என்ன அதான் நம்ம 100 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டிட்டோம்ல. ஒருத்தர் நினைக்கிறாங்க, போகும்போது அந்த ஒரு கூடை வச்சுருக்காங்க, ஒரு 10 ரூபா போட்டு போவோம். ஒருத்தர் நினைக்கிறாங்க, இவ்வளோ தூரம் நம்மளை உட்கார சொல்கிறாங்களே, ஒரு 1000 ரூபா போட்டு போவோம். இது எதை காட்டுது? அவங்களை காட்டுது. அவங்களுக்கு கொடுக்குற மனம் இருக்குதா, கொடுக்குற மனம் இல்லையா? உங்கள் மனதில் நீங்கள் எப்படி நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க? இங்கே தான் நம்ம பிரமாணத்தை விட்டு விலகிறோம். புதிய ஏற்பாடு எவ்வளோ கொடுக்கலாம்? ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒன் டே இதை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் பாஸ்டர். எல்லாருக்கும் 25,000 ரூபா ஃபீஸ் இல்லை. ஒருத்தர் ஒன் டே நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். ஒருத்தர் போகும்போது ஒரு 2,000 தூக்கி போடுறாங்க. ஒருத்தர் பர்ஸை திறந்து பார்த்து தடவி எடுத்து, என்ன 50 ரூபா இருக்குது, 20 ரூபா இல்லையோ, சரி என்ன பண்ண, இந்த 50 போட்டு போவோம் அப்படின்னு போட்டு போகிறாங்க. யாரை காட்டுது? உங்களை காட்டுது. நீங்கள் உங்களுடைய டிஸ்பொசிஷன், உங்களுடைய மனநிலை. இந்த டிஸ்பொசிஷனுக்கு நல்ல தமிழ் சொல் செயலாட்சி. நீங்கள் எப்படி செயல்படுறீங்க அதை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கார். அவருடைய பார்வையில் இது 20 ரூபாயா, 2,000 ரூபாயா, 20,000 ரூபாயா என்றல்ல, அவங்க மனசு எப்படி இருக்கு. ஒருத்தர் வந்துட்டாங்க, ரொம்ப நல்லா, ரொம்ப பிரயோஜனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடச்சிச்சு, பார்க்க வெறும் 50 ரூபா தான் இருக்குது, என்ன பண்ணேன்னு தெரில, அந்த 50 ரூபாயை போட்டு போய்ட்றாங்க. 100% போட்டாங்க, 100% போட்டேன். நான் உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன்னொழிய தயவுசெய்து உங்கள்கிட்ட எதிர்பார்த்து நான் சொல்லலை. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், எல்லோரும் இத்தனை ரூபா ஃபீஸ் கட்டணும், எல்லோரும் இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அது உலக பிராரமாயிடும். ஆனால் இங்கே தேவை இருக்குது. இந்த ஏசிக்கு பே பண்ணணும். ராத்திரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த பிள்ளைங்க போகும்போது 11, 11:30 மணி ஆகிருக்கும். இப்போ அவங்களுக்கு நைட் சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு பேட்டா கொடுக்கணும், எல்லாம் சேரில் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க போகும்போது 11 மணிக்கு மேலே ஆகிருக்கும் கண்டிப்பாக. அப்போ நான் என்னுடைய பங்களிப்பு என்ன இருக்குது? அங்கே தான் வாசிக்கிறோம், உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. தொடர்ந்து வாசிப்போம். ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இது ஒரு அருமையான வசனம். இங்கே ஆள்னு 5 தடவை 5 பாயிண்ட் வச்சு நான் பேசியிருக்கேன். இப்போ அதுக்குள்ளாக போக விரும்பலை. ஒன்றே ஒன்று, சகலவித நன்மையும் பெருக பண்ணுகிற தேவன் நமக்கு சகலவித கிருபையும் பெருக பண்ணுற. அதில் ஒரு கிருபை என்ன தெரியுமா? கொடுக்குற கிருபை. அங்கே தான், அதுக்கு தான் இந்த கிருபையை சொல்கிறார். கிருபை. சிலருக்கு வறுமையின் மத்தியிலே நம்ம சபை விசுவாசிகளே பார்க்கலாம், நல்லா உற்சாகமாக கொடுப்பாங்க. சிலர் கவுண்ட் பண்ணி கொத்தமல்லி, எத்தனை கொத்தமல்லி விளைஞ்சிருக்கு, இன்றைக்கி ஒரு 1200 கொத்தமல்லி வந்திருக்கு. 1200 கொத்தமல்லி. சரி, எண்ணி 1, 2, 3 ஒரு 120 கொத்தமல்லி போட்டு போவோம். அப்படி எண்ணி கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. பிரியமா இல்லை, கொடுக்கறது ஒரு பெரிய கிருபை. அங்கே தான் அந்த கிருபையை பற்றி சொல்கிறார். சகல கிருபையும் பெருக பண்ணுகிற தேவன் இந்த கிருபையும் பெருக பண்ணுகிறார். 9ஆம் வசனம், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். பிரியமானவர்கள், இது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே 112ஆம் சங்கீதத்தை அவர் கோட் பண்ணுறார். என்றபடியாகவும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறதுக்கு ஆகாரம். எல்லாத்தையும் விதைச்சிட முடியாது, எல்லாவற்றையும் புசித்தரவும் கூடாது. விதை கொஞ்சம் வேணும், நாமும் விதைக்கணும். அங்கே என்னத்துக்கு அதை சொல்கிறாரு? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவர் நீதின்னு சொன்னது. நம்ம எப்படி விதைக்கிறோம்?
விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். எது ஆண்டவர் பெருக பண்ணும்? விதையத்தான் பெருக பண்ண முடியும். இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளம் வருது. அதில் ஒரு 1000 ரூபா அவர் காணிக்க கொடுத்து தஸ்மபாகம் கொடுத்துட்றார். 1000 ரூபா எடுத்து வச்சு கொடுத்துட்றார். 9,000 ரூபா அவர் தன்னுடைய செலவுக்கு வச்சுருக்கார். இந்த 9,000 ரூபாயிலேயே ஒரு 900 ருபீஸ் அவர் ஏழைங்களுக்கு கொடுக்குறார். இன்னொரு 900 ருபீஸ் அவர் பிள்ளைகள் குடும்பத்தாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக செலவழிக்கார். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். மீதி ஒரு 7,000 அவர்கிட்ட இருக்குது. 7,200 அது அவர் தான் இஷ்டப்படி செலவழிக்கார். அந்த 7,000 ரூபாய் ஆண்டவர் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் எதைத்தான் பெருக பண்ண முடியும்? இந்த 1000 ரூபா விதைச்சாரு பாருங்க, அந்த விதையத்தான் ஆண்டவர் பெருக பண்ண முடியும். விதையத்தான் பெருக பண்ண முடியும். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், இன்றைக்கெல்லாம் நிறையா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வருது, அது ரொம்ப கெடுதி. அதெல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃப்ரூட். குறிப்பாக பெண்கள் அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடாமல் இருக்குது நல்லது. உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு அந்த ஃப்ரூட்ஸை விதை இல்லாத ஃப்ரூட்ஸை கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதனால தான் பிள்ளைகளுக்கு விதை இல்லாமல் போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நல்ல விதை உள்ள ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு ஆரஞ்சு பழத்தில் எத்தனை விதை இருக்கும்? நல்ல ஆரஞ்சு பழம் 15 இருக்கும். சரி, 15லேருந்து 20 நல்ல பழம். பழத்தை பொறுத்து இருக்குது. நான் ஒன்று கேட்குறேன், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஒரு சீடில் எத்தனை பழம் இருக்குது? அதான் இன்ஃபினிட். அப்போது நீங்கள் உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபா இருக்குது, அதில் ஒரு 1000 ரூபா நீங்கள் விதைக்கிறீங்க. அந்த 1000 ரூபா விதையில் எத்தனை ஆயிரங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. கர்த்தர் அந்த விதையைத்தான் ஆசீர்வதிக்கிறார். இது இயற்கை, இதான் லா. விதையைத்தான் அவர் பெருக பண்ண முடியும். புசிக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்க ஆரஞ்சு பழத்தை அவர் பெருக பண்ண முடியாது. இன்னொன்று முக்கியமாக சொல்ல வரேன், அவர் விதையை பெருக பண்ணி, வாசிங்க, அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அந்த விதை, ஆரஞ்சு விதை எல்லா விதையும் கனி தருதா? எல்லா விதையும் கனி தரலையே. நம்ம குப்பத்தொட்டில் போடுற விதை கனி தருமா? ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதையை குப்பத்தொட்டில் போட்டுடுறோம். சில விதை சாப்பிடவும் செஞ்சிடுறோம். அது உள்ளே போய் மரமாகுமா? இல்லையே. அப்போ அந்த விதையை எடுத்து அந்த விதையை பக்குவமாய் எந்த லேண்டில் எந்த காலகட்டத்தில் விதைக்கணும்னு சொல்லி விதைச்சாதான் தான் நீதியின்படி, ஒரு ரூல் படி விதைச்சாதான் அந்த விதை கனி தரும். பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனோ விசுவாசியோ விதைக்கும் போது ரூல் படி விதைக்கணும். ரூல் படி விதைக்காமல் நான் இதுக்கு கொடுத்தேன், அதுக்கு கொடுத்தேன், இப்படி செலவழித்தேன், அப்படி செலவழித்தேன் அப்படின்னா அதெல்லாம் கனி தராது. எந்த விதை நஷ்டம், அவ்வளோதான். நீ விதையை நிலத்தில் விதைக்காமல் குப்பைத்தொட்டில் போட்டால் அந்த விதையில் கனி வருமா? குப்பைத்தொட்டில் போட்டால் அதுக்காக கனி வருமா? வராது. பிரியமானவர்களே, நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது நம்ம கர்த்தருக்கு பிரியம் உண்டாக உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். நல்ல கர்த்தருடைய காரியங்களில் விதைப்பதற்கு, ஞான நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் சரீர நன்மையை கொடுப்பது பெரிய காரியமா? ஒரு ஞான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் சரீர நன்மை எவ்வளோ கொடுக்கணும்? டிரான்சாக்ஷன் ஷுட் பி கம்ப்ளீட்.
நான் இலவசமாய் பெற்றேன்னு இலவசமாய் கொடுக்குறேன். நீங்கள் பிரியமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஞான நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்கிறோம்? எப்படி விதைக்கிறோம்? இயேசு நாமத்தில் தாழ்மையாக சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியம் செய்கிற நமக்கு இன்னும் வாரி இறைக்கக்கூடிய குணம் கர்த்தர் தரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பெருமைக்காக சொல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்கள், எங்கள் சபையின் சார்பாக 2-3 முறை சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூலில் குருசைட் நடத்தணும். தனிப்பட்ட எத்தனை ஊழியக்காரர்கள் நடத்தியிருக்காங்க. எவாஞ்சலிஸ்ட் ஃபாரின்லேருந்து வந்து நடத்துகிறாங்க, இல்லை பெரிய பெரிய எவாஞ்சலிஸ்ட் நடத்துகிறாங்க. ஆனால் வருகை பற்றிய சத்தியம் அந்த உலகத்துக்கு தெரியணும். அது எக்ஸ்பெண்டிச்சரில், அது இன்வெஸ்ட்மெண்ட். தட்ஸ் நாட் எக்ஸ்பெண்டிச்சர், தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கர்த்தருடைய காரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிரியமான கர்த்தருடைய நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் 6வதாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசியுங்க. இது நான் மேன்ஸ் டியூட்டின்னு சொல்கிறேன். மேன்ஸ் டியூட்டி இல்லை, ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய ஒரு கடமை. வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்போது உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். நம்ம கொடுக்கறது ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது. கர்த்தரை கனம் பண்ணுறது இஸ் அவர் டியூட்டி. எல்லா மதத்துலேயும் பாருங்கள், அவங்கவுங்க இறைவனுக்கு அவங்கவுங்க கொடுக்கறது, படைக்கிறது இருக்கு. பிரியமானவர்கள், எல்லா மதங்கள்லேயும் இருக்கு. ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்ககிட்ட காணப்பட்டது. பிரமாணங்கள்லாம் வருமுன்னாலே நம்ம கிடைக்கிற எல்லா வருமானத்திலையும் ஊழியம் செய்கிற நாம் பிரியமானவர்களே, நம்ம பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். ரொம்ப ஒரு எளிய முறை நாம் பின்பற்றுறது, தசமபாகம் எடுத்து வச்சு பழகணும். வெறும் தசமபாகம் மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தருடைய காரியங்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் ஆயத்தமாக இருக்கணும். நன்மை குறைபட கர்த்தர் விட மாட்டார். ஊழியக்காரர்களுக்கும் தாழ்மையாக சொல்கிறேன், நல்ல உதாரணமாய் கொடுக்க, பொருளாலும் விளைவின் முதற் பலன்களால் நம்ம கிடைக்கிற எல்லா வருமானத்திலும் கர்த்தரை கனம் பண்ண பழகுங்க. இது ஒரு பிரின்சிபல், இட்ஸ் அவர் டியூட்டி. கண்டிப்பாக கர்த்தர் செழுமையை கட்டளையிடுவார். மல்கியா நமக்கு தெரியும், 3ஆம் அதிகாரம், வாசிக்க நேரம் இல்லை. பிரியமானவர்களே, சங்கீதம் 1 வாசிப்போம். தேவனே, என்னை காப்பாற்று, உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு செல்வத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம்? நான் ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன். இது எனக்குள்ளாக நான் வைத்திருக்கிற ஒரு தீர்மானம். பிரியமானவர்களே, தசமபாகம் குறைந்தது, அதை நான் பரிசுத்தவான்களுக்காக கர்த்தருடைய, நான் இதுக்கு முன்னால் எனக்கு மேலே இருந்த ஊழியர்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு மேலே ஒரு ஊழியர் இல்லை அப்படிங்கும்போது ஊழியர்களுக்கு பயன்படும்படியாக அதை நான் பிரித்து வைக்கிறேன். நான் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன சின்ன பைபிள் பிரின்சிபிள்ஸ். இப்போ தசமபாகம் வாங்குகிற எனக்கு வேறு எந்த விதமான காணிக்கும் வேறு வருமானம் இருக்கக்கூடாது. தசமபாகம் வாங்குறேன்னா என் பையன் சம்பளம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணு WCCயில் லெக்சராக வேலை ஒரு பைசாவை கையில் நான் வாங்கினதில்லை. பிரியமாக இல்லை, எனக்கு சபையில் உள்ள காணிக்கை தான்.
வேறு எந்த விதத்துலேயும் வருமானம் கிடையாது. நான் செய்கிற ப்ராக்டிஸ் தான் ரூல்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் என்ன ஊழியங்களில் பயன்படுத்துகிறாங்க. வெளி ஊழியங்கள், வெளி ஊழியங்கள்லேருந்து வர்ற ஒரு காசாகிலும் நான் எனக்கோ என் குடும்பத்துக்கு சபையிலேருந்து வருது. வெளி ஊழியங்களில் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் சரி, வெளிநாட்டு போய்ட்டு ஊழியங்களில் உள்ள காசெல்லாம் சேர்த்து வைத்து இந்த மாதிரி கன்வென்ஷன் க்ரூசேட் 8 நாள் ஒய்எம்சியில் மீட்டிங் நடத்தினேன். உங்களில் சிலர் வந்திருப்பீங்க. எவ்வளோ செலவாக ஜஸ்ட் இமேஜின். எப்படி இருக்க முடியுதுன்னு சொல்லி லீகலாகவே கேள்வி வந்துச்சு. எல்லாமே அக்கௌண்டபிள். எனக்கு வெளி ஊழியங்கள்லேருந்து வர்ற காசை வெளி ஊழியங்களுக்காக நான் செலவழிக்கிறேன். இன்றைக்கும் சில ஊழியர்கள் என்னை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவங்க இடத்துல அவங்க காணிக்க கொடுக்கணும். மூத்த ஒரு ஸ்தாபனத்தில் இருக்காங்க, ஸ்தாபனத்தை கொடுக்குறாங்க. அந்த ஸ்தாபனம் இப்படிலாம் பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் நடத்துகிறாங்க. ஸ்தாபனம் கிடையாது, இது ஒரு கருத்துக்களை 15 ஆண்டாக நடக்குது. 16வது ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சில ஊழியர்கள் இடத்துல கொடுக்குற காசு ப்ளஸ் என்னால் முடிந்த வைத்து இந்த கருத்துக்களை தான் நடத்துகிறேன். எங்கள் சபையில் வர காசுலையும் 10ல் வந்து கர்த்தருடைய ஊழியர்களுக்குன்னு எடுத்து வச்சிடுறோம். இதுவரைக்கு நன்மை குறைவிடவில்லை. முதலாவது உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன், கர்த்தருடைய ஊழியங்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், இப்படி உங்களுக்கு ஞான நன்மை கிடைக்கிற ஸ்தாபனங்கள், அவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செய்ய முடியும், எவ்வளோ நீங்கள் அவங்கள தாங்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எனக்கு வேணுங்கிறக்கா நான் சொல்லலை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறக்கா சொல்கிறேன். விதைச்சாதான் இருக்க முடியும். நல்லா உழைத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமையுண்டு. 2வதாக குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதவன் அவ்விசுவாசியிலும் கேடுகட்டவனாக இருக்கிறான். அங்கே விசாரியாதவன் என்பது he that cannot provide for his family. குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் செலவழிக்கணும். 3வது, உங்களுடைய வருமானத்தில் உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணணும். உங்களுக்கு பெற்றோர் இருப்பாங்களான்னா உங்களுடைய வருமானத்தினால உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணணும். இன்றைக்கி கவர்மெண்ட் ரூல் யாருக்கா தெரியுமா? பெற்றோருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. பெற்றோருக்கு வேறு வருமானம் வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் கவர்மெண்ட் ரூல், பிள்ளைகள் தங்களுடைய வருமானத்தில் 15%, என்ன சோர்ஸில் அவங்களுக்கு வருமானம் இருந்தாலும் சரி, அந்த வருமானத்தில் 15% பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும். 3 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா 3 பிள்ளைகளும் அவங்கவுங்க 15% பெற்றோருக்கு கொடுக்கணும். நம்மளை பெற்றவங்க அவங்க, நம்ம ஈண்டவர்கள். இன்றைக்கு இந்த நிலைக்கு நம்ம இருப்பதற்கு காரணம் நம்முடைய பெற்றோர்கள் நம்ம எவ்வளோ படிக்க வச்சதுருக்கு. அப்போ நம்மளுக்கு கடன் இருக்கு. 4வது, நம்முடைய உறவுகள், நண்பர்கள். எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்திருக்காங்க, எத்தனையோ பேர் நம்ம ஆதரவாக இருந்திருக்காங்க. அவங்க நெருக்கத்தில் நாம் அவங்களுக்கு உதவி செய்தான் ஆகணும். பிரியமானவர்களே, இது எல்லாம் போக 5வது, ஏழைகளுக்கு, தேவையோடு இருப்பவர்களுக்கு. இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தரை கனம் பண்ணுகிற தசம பாகத்தையும் ஏழைகளுக்கு கொடுப்பதையும் ஒன்றாக்குறாங்க. இது ஒரு ஆய்வு கருத்துக்களமாக இருக்கனால நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கும்போது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். ஏழைகளுக்கு கடன் கொடுக்கறத பற்றி, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஆனால் அந்த கடனை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கு? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கொடுக்குறான், கர்த்தர் அதே அவனுக்கு
அப்போ நீங்கள் 1000 கொடுத்தா எவ்வளோ ரூபா கிடைக்கும்? ஏழைகளுக்கு இறங்கணுன்னா கர்த்தர் கடன்பட மாட்டார். எப்படியாவது நமக்கு அதை திருப்பி கொடுப்பார். வட்டி போட்டு கொடுப்பார்லாம் யோசிக்காதீங்க. அதை திருப்பி கொடுத்துருவார். ஆனால் தசமபாகம் காணிக்கை கொடுப்பது அவரை கனம் பண்ணுவது. அதுக்கு அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். ஊழியர் சார் உங்களையும் இயேசு நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, நம்ம உற்சாகமாக நிறைய செய்யலாம். அதெல்லாம் நமக்காக, கர்த்தரை கனம் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம திரும்ப சொல்கிறேன், விளக்கத்துக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஒரு செமினார் இது முடிஞ்சு போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இன்றைக்கி ஒரு டீச்சிங் கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகை போட்டு போகிறீங்க. இது கர்த்தரை கனம் பண்ணுறதுக்காக இல்லை, இட்ஸ் அ டிரான்சாக்ஷன். உங்களுக்கு ஞான நன்மை கிடைத்தது, சரீர நன்மை வச்சுட்டு போகிறீங்க. இதுவும் தேவை கண்டிப்பாக. ஆனால் அவங்க மனதில் நிர்ணயம் பண்ணி கொண்டபடி யார் உற்சாகமாக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தேவன் பிரியமாக இருப்பார். எந்த சூழ்நிலை நம்ம ஆவிக்குரிய நன்மை அறுக்கும்போது, ஞான நன்மை அறுக்கும்போது நம்ம சரீர நன்மை கண்டிப்பாக கொடுத்தா தான் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இங்கே பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு இறங்குகிறது நம்ம பிளெஸ்ஸிங்ஸுக்காக இல்லை, ஆண்டவர் திருப்பி தந்துடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. எல்லாவற்றின் மத்தியில் இதை முக்கியமாக நீங்கள் எழுதி கொள்ளுங்க. எச்சரிப்பின் வார்த்தைகள். ஐஸ்வர்யத்தை பற்றி இவ்வளோ சொல்லிட்டேன். கர்த்தர் வானத்தை திறந்துட்டு கொட்டுவாருன்ட்டு. நம்ம ஐஸ்வர்யம் இருக்கணுங்கிறதான் தேவ சித்தம். நன்மை குறைபட மாட்டார். ஆனால் ஒரு 7 காஷன் நோட் சொல்கிறேன், ஒன்றே அதை குறிச்சிக்கோங்க. நம்பர் 1, வேதத்தின்படி டோன்ட் டிசையர் டு பி ரிச். ஐஸ்வர்யவாக விரும்பாதீங்க. இன்னும் ஐஸ்வர்யவாக வேண்டும் என்று விரும்புகிறவன் பல வேதனைகள்னால தன்னை உருவ குத்தி கொள்வான். கர்த்தர் ஐஸ்வர்யம் ஆக்குவார். ஆனால் உங்கள் மனசில் ஐஸ்வர்யம் ஆகணுங்கிற விருப்பம் இருக்கக்கூடாது வேதத்தின்படி. 2வது, லஸ்ட் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். பண ஆசை, பண இச்சை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. ஊழியம் செய்கிற நம்முடைய மனதில் இல்லை, விசுவாசிகளுடைய மனதில் பண ஆசை இருக்கவே கூடாது. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருவார். இவ்வளோ நேரம் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசினேன், ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுக்கு பவர் கரண்ட்டு முக்கியம், ஆனால் இன்சுலேஷன் அதை விட முக்கியம். கரண்ட்டு தேவைன்னு சொல்லி கை வைக்க முடியுமா? சேஃப்டி மெஷர்லாம் முக்கியம். சேஃப்டி மெஷர் தானே முக்கியம். அப்போ இந்த சேஃப்டி மெஷர் தான் முக்கியமானது. லஸ்ட் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். நம்பர் 3, டோன்ட் அக்யூமுலேட் வெல்த் ஆன் எர்த். பூமியில் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்காதீங்க. பூச்சி போட்டு அரிச்சிடும், கள்ளன் திருடிட்டு போயிடுவான். இயேசு சொல்லியிருக்கார், பூமியில் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்காதீங்க. எல்லாவற்றையும் நாம் சம்பூர்ணமாய் அனுபவிப்பதற்கு நமக்கு தருகிற தேவன். நிறைய வசனம் இருக்கெல்லாம் எடுக்கலை. எதுக்கு தேவன் தராரு? சேர்த்து வைக்கவா, அனுபவிக்கவா? அனுபவிக்க. தசமபா காணிக்க கொடுங்க, ஊழியங்களை தாங்குங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, உங்கள் பெற்றோருக்கு செய்யுங்க, குடும்பத்தில் நன்மை குறைபடாமல் பார்த்துக்கோங்க, தேவையோடு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. பிரியமானவர்களே, நல்லா கொடுங்க. எதுக்காக கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு? ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. ஒரு வாலிப பையன் நல்ல உயர்தரமான ஒரு பள்ளியில் வேலைக்கு ஜாயின் பண்ணி, சின்ன பையன், வாலிப பையன். அன்றைக்கு அவனுக்கு இருந்த ஒரு வெளிச்சம், அந்த மாத சம்பளம் வாங்கினான்னா அந்த 31ஆம் தேதிக்குள்ளே அந்த சம்பளத்தை செலவழிக்கணும். அந்த சம்பளத்தை அவன் செலவழிக்கணும். ஒரு மாதம் ஏதோ கொஞ்சம் சில்லறை மீதி ஆயிடுச்சு. அந்த பையன் மனம் உடைஞ்சி
அழுது ஜெபிச்சான். ஆண்டவரே ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, கொடுக்க வேண்டியதுக்காக நான் கொடுக்காமல் போயிட்டேன்னா எப்படி ஆண்டவரே மீதி வந்துச்சு, ஏன் ஆண்டவரே என்ன மீதி வந்துச்சு, அழுதான். ஏன்னா அன்றைக்கு அவனுக்கு இருந்த ஒரு வெளிச்சம், அந்த மன்னா, அந்த மன்னாவை நம்ம சாப்பிடாமல் மீதி வச்சுருந்தா மன்னா என்ன ஆயிரும், கெட்டு போயிடும். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வருமானத்தை நான் செலவழிக்காமல் மீதி வச்சுருந்தா, மீதியான துணிக்க 12 கூட நிறைய எடுத்தாங்க. எடுத்து என்ன பண்ணாங்க, விட்டு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, நிறைய பேர் மீதி துணிக்க எடுத்தாங்க, மீதி துணிக்க சேர்த்து வச்சாங்க. பாதி பாதியாக வசனத்தை எடுக்காதீங்க. மீதி துணிக்க எடுத்து என்ன பண்ணாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய காஷன் நோட்டு வச்சுக்கோங்க. பூமியில் உங்களுக்கு சேர்த்து வைக்காதீங்க. ஊழியத்துக்காக எடுக்கிற காசு செலவாகலைன்னா, ஐயோ ஆண்டவர் ஏன் செலவாகலை, எப்படி செலவழிக்குது, எனக்காக இல்லை, விலையுந்த வஸ்திரத்துக்காக இல்லை. இங்கே இருக்கிற தம்பிமாருக்கு தெரியும். ஒரு நாள் எங்கள் பன்னீர்செல்வ தம்பி என்று சொன்னார், ஐயா அவர் தெரியும் என்னுடைய துணி ஒன்றெல்லாம் மெயின்டைன் பண்ணார். உங்களோட எங்களுக்கு அதிகமாக துணி இருக்கியான்னார். உங்களோட எங்கிட்ட அதிகமாக துணி இருக்குன்னார். அதனால் 4 பேர் பார்த்து பராமப்படுற மாதிரி தான் இருக்குது. அந்த தம்பியில் கேட்டால் அவர் தான் கடைசியில் நான் பேண்ட் தைச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 7 வருஷம் ஆச்சுங்கார். 7 வருஷம் கழிச்சு தான் ஒரு பேண்ட் தைச்சேன். பெருமைக்காக சொல்லலை. பெரிய மேல் மீதி வைக்காதீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. நம்பர் 4, பி ஹாப்பி அண்ட் கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ். உங்களுக்கு உண்டானது போதும் என்ற மனதுடனே இருங்க. அதான் மிகுந்த தேவ பக்தி. இது போதும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை டே 1லேருந்து இட்ஸ் எனஃப். ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ். எனக்கு சபையில் இருக்க இத்தனை பேர் தான் இருக்காங்களா, ஐ எம் ஹாப்பி. இவ்வளோ தான் வருமானம் வருதா, ஐ எம் ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி அண்ட் கண்டென்ட் வித் வாட் ஐ ஹேவ். நான் மற்றவங்கள பார்த்து பராமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் தேவைகள் சந்திக்கப்படுது, நன்மை குறையப்படலை. ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ். அந்த ஒரு சுபாவத்தை வளர்த்து கொள்ளுங்க. இதெல்லாம் சேஃப்டி மெஷர். 5வது, வெல்த் வில் நாட் கோ வித் அஸ் டு ஹெவன். நம்ம சேர்த்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யம், வீடு, வாசல், சொத்து, சுகம் ஒன்றும் நம்ம கூட பரலோகத்துக்கு வராது. உங்கள் பேரில் நிலம் இருக்கா இல்லையா தெரியாது எனக்கு. என் பேரில் எனக்கு 1/2 அடி நிலம் கிடையாது, ஒரு குண்டுமணி தங்கம் கிடையாது. ஐ எம் ஹாப்பி. நிலம் இருக்க தப்பு சரிலாம் நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் உலகத்தில் திருப்பி பாருங்கள், எவ்வளோலாம் வீட்டில் சொத்து இருக்குதோ அந்த சொத்தை வச்சு பிள்ளைங்க பின்னால் சண்டை போடுறாங்களே ஒழிய அந்த சொத்து ஒன்றும் பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமையலை. என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்ததெல்லாம் எஜுகேஷன் கொடுத்தேன். அதுவும் இதான் சாதாரண வைஷ்ணவ காலேஜில் அவன் படித்தான், WCCயில் அவன் படித்தான். பெரிய ஃபீஸ் கட்டிலாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை. என் படித்த பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. நாங்கள் பணி செய்ததுனால, ஊழியத்துக்கு வருமுன்னால. என் பிள்ளைகளுக்கு நான் ஸ்கூலுக்கும் இன்னும் செலவழிக்கலை. கடவுளை சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்குன்னு சொல்லி அந்த 1/2 அடி நிலம் கிடையாது. எனக்கு ஒரு சந்தோஷம், நான் போகும்போது அவங்க சண்டை போட மாட்டாங்க. இல்லைன்னா உலகத்தில் என்ன நடக்கு, ஒரு வீட்டில் எல்லாம் நிறைய வீட்டில் நடக்கும். அப்பா இறந்துட்டார். அண்ணன் தம்பிகிட்ட சொல்கிறான், தம்பி நல்ல விலையுந்த ஃபோனு. அப்பா நினைவா, தம்பி இந்த சிம் கார்டு நீ வச்சுக்கோ, ஃபோன் நான் வச்சுக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யம் நம்மோடு கூட பரலோகத்துக்கு வராது. எவ்வளோ நல்லா செலவழிக்க முடியுமோ செலவழிங்க. பிள்ளைகளுக்கு நல்ல கேரக்டரை கொடுங்க. பிள்ளைகள் கர்த்தரை பற்றி கொள்ள தங்க காலில் நிற்க பிள்ளைகளை பழக்குங்க. அப்பாவுடைய சொத்து நம்ம கைக்கு வரணும்னு சொல்லி அப்பாவை கொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நடக்கு, நிறைய பேப்பரில் வருது. அந்த கிழமை வந்து என்ன பண்ண போயிட்டா தான் அந்த சொத்து நமக்கு வரும். அவன் எழுதி தரமாட்டாக்கான். எப்படியா கொல்லு, அம்மாவை கொல்லு.
சமீபத்தில் செய்தித்தாளில் வந்த ஒரு டாக்டர், 3 பையன் அந்த வீட்டில், 3 பேரும் டாக்டர், அப்பா இறந்துட்டாங்க. அந்த வீட்டில் எல்லாம் நல்லா படித்த பிள்ளைங்க. 3வது பையன் அந்த வீட்டில் கிளினிக் நடத்துகிறான், அம்மா கூட இருக்காங்க. மீதி 2 பையங்களும் அம்மாட்ட கேட்குறாங்க, செய்தித்தாளில் வந்தது, 2 பையங்களும் அம்மாட்ட கேட்குறாங்க, ஏம்மா அந்த வீட்டை கூட ஃப்ளாட் கட்டலாம் அப்படின்னு 2 பேரும் தொந்தரவு பண்ணுறாங்க. அம்மா தம்பி இங்கே கிளினிக் நடத்தினா இப்போ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிறாங்க. இந்த ஒரே படித்த குடும்பம், இந்த ஒரே காரணத்துக்காக அந்த 2 பையனும் சேர்ந்து அந்த அம்மாவையும் தம்பியும் வெட்டி கொண்டுட்டாங்க. ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாளைக்குள்ளாக நம்ம சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். இது அந்த வீடு இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். 3 பிரதர்ஸும் ஒன்றா இருந்திருப்பாங்க. நம்ம வச்சு போகிற சொத்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்பவே நம்பாதீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற கேரக்டர் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு நாள் ஒரு ஹேண்ட் பில் கொண்டு வந்தாங்க. அங்கே சொந்த வீடு கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறாங்களா, ஏதோ இடத்துல ஃபாஸ்டிங் ப்ரேயர். சொந்த வீடு கிடைப்பதற்காக ஜெபம் பண்ணுறோம். எப்படியாவது கூட்டம் சேர்க்க என்னென்னலாம் வியாபார டெக்னிக் பண்ணணுமோ எல்லாம் நம்ம ஆட்கள் பண்ணுறாங்க. சொந்த வீடு கிடைப்பதற்காக ஜெபம் பண்ணுறோம். அது கொண்டு என்கிட்ட காட்டினாங்க. நான் சொன்னேன், சொந்த வீடு வேணுன்னா அங்கே போங்க, பரலோகத்தில் வீடு வேணுன்னா இங்கே வாங்க என்ன. சொந்த வீடு வேணுன்னா அங்கே போங்க, பரலோகத்தில் வீடு வேணுன்னா இங்கே வாங்க என்ன. சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வெல்த் வில் நாட் கோ வித் அஸ் டு ஹெவன். இந்த பைசா நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகவே முடியாது. அதனால் ஐஸ்வர்யம் கர்த்தர் கண்டிப்பாக ஐஸ்வர்யத்தை தருவார். ஆனால் ஐஸ்வர்யத்து மேலே மனசை வைக்காதீங்க. ஐஸ்வர்யம் நம்ம கூட பரலோகத்துக்கு வராது. எல்லாவற்றையும் அனுபவிக்கிற கர்த்தர் சந்தோஷமாக தர. 6வது, பிரியமானவர்களே, தரித்திரமானாலும் சரி ஐஸ்வர்யமானாலும் சரி, ஒருபோதும் பிரியமானவர்களே நாம் பரலோகத்துக்கு போவதை தடுத்து விடக்கூடாது. என்னுடைய தரித்திரமும் நான் பரலோகத்துக்கு போவதை தடுத்துடக்கூடாது. இல்லாமல் இருக்கிறோம். அதனால் என்ன, கர்த்தர் கைவிட்டாரா? என் வேலையை ராஜினாமா பண்ண, சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சா? நான் என்னையே சொல்கிறேன், தயவுசெய்து மன்னித்துக்கொள்ளுங்க, விளக்கத்துக்காக மட்டும் சொல்கிறேன். அன்றைக்கி என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போகிறீங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் என்கிட்ட கேட்டார், சுந்தரத்தை நம்பியா போகிறீங்கன்னார். நான் சுந்தரத்தை நம்பி போகல. அவர் சேர்த்து ஒரு இன்னொரு பெரிய வார்த்தை சொன்னார், நான் சொல்ல விரும்பலை. சொன்னவர் ஊழியக்கார். என்ன பண்ணுவீங்க, வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போய் இப்போ தான் நல்லா ஊழியம் செய்கிறீங்களே. பிரியமானவர்களே, அடுத்தவளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்னு தெரியாது. நான் சொன்னேன், ஒன்று ஆண்டவர் காகத்தை அனுப்புவார். காகம் வரலன்னு சொன்னால் சாரிபாத் ஒரு விதவையை தருவார். அந்த விதவையும் இல்லைன்னா தேவதூதனையே கர்த்தர் அனுப்புவார். நன்மை குறைபட விட மாட்டார். அது காகமோ சாரிபாத் ஒரு விதவையோ தேவ தூதனோ, எப்படியும் எனக்கு வேண்டிய அப்பம் தண்ணீர் எனக்கு கிடைக்கும். அந்த நன்மை குறைபட மாட்டார். ஸோ உங்கள் பாவர்ட்டி, உங்கள் ப்ராஸ்பேரிட்டி ஒருபோதும் நான் பரலோகத்துக்கு போவதை தடை செய்து விடக்கூடாது. பரலோகத்துக்கு போவதை தடை செய்யக்கூடாது. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 7வது, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. பொன்னின் மேலே நம்பிக்கை வைப்பேன் என்றால் நான் தேவனுக்கு செய்கிற துரோகம் என்று யோபு சொல்லுவார். இந்த பணம் என்னை காப்பாற்றும், பணம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. அது பறந்து போயிடும். கர்த்தருக்கு விரோதமான பாவமாயிடும். என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இந்த 7 குறிப்பாக ஒரு காஷன் நோட்டை. இப்போ நல்ல எலக்ட்ரிசிட்டி வேணும், பவர் வேணும், நல்ல கனெக்ஷன்லாம் இருக்குது. ஆனால் இன்சுலேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இன்சுலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை ஐஸ்வர்யன் ஆக்குவார்.
நான் சொன்னது போல் இன்று இருக்கிறதை காட்டிலும் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு என்றல்ல கோடாக நம்ம பெருகணும். அதான் கர்த்தருடைய விருப்பம், அதான் கர்த்தருடைய டிசைன். அதுக்காக தான் அவர் தரித்திரரானார். பிரியமானவர்களை நம்ம விதைக்கும் போது கர்த்தர் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார், எல்லாம் செய்வார். ஒரு காரியத்தை உள்ளத்தில் ஆழமாய் பதித்து கொள்ளுங்க. இந்த காஷன் நோட், இன்சுலேஷன் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இன்சுலேஷன் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் தரித்திரத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நன்மை ஐஸ்வர்யம் என்று திரும்ப சொல்லி முடிக்கிறேன். நன்மை குறைபட விட மாட்டான். நன்மை குறைபடக்கூடாது. கர்த்தர் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம நிலை நிறுத்தணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.